சரி, கவனிப்போம். செய்திக்கான நேரம். கடந்த வாரம் செய்தியில் எனக்கு திருப்தி இல்லாமல் போச்சு. அது ஏன்னு தெரில, கர்த்தர் மன்னிக்கட்டும். நல்ல செய்தி தான், ஆனால் எப்படியோ அப்படி எப்படி நேரம் ஆயிடுச்சு போல இருக்குது. பரவாயில்ல, சீக்கிரம் முடிச்சுட்டு ஓடுனதுனால போன வாரம் செய்தியில் என்ன சொல்லி என்ன சொல்கிறதுனே தெரில. ஒன்று எடுத்தால் டைம் ஆகாமன்னு எடுக்காமலே போயிட்டேன். பரவாயில்ல, இன்றைக்கி திரும்ப மறுபடியும் அதை ஒரு ரிவைஸ் பண்ணி அதை அப்படியே கொண்டு போகிறேன். கர்த்தர் நம்மளோடு இருப்பாராக. கவனிங்க, நம்ம அனைவருடைய ஜெபமுமே மாறிக்கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், அனைவருடைய ஜெபமே மாறி. நான் துணிகரமாக நான் வெளியே போய் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நீ உபவாசம் போடாதான்னு நான் பேசினேன். நேற்றெல்லாம் போய் பேசிட்டு வந்தேன். அவங்களாம் தாங்க முடியாது. அவங்களாம் பாரம்பரியமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் போயிட்டு நீ உபவாசம் போட்டு ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பனாக அடிச்சுட்டே வந்தேன். அதை ஏற்றுக்கொண்டாங்க. அதான் விஷயம். ஏற்றுக்கொண்டு கவனிப்போம், பேசக்கூடாது. திருவள்ளூரில் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேச தேவன் உதவி செய்தார். பேசி முடிச்சோடனே என்னை கூப்பிட்ட பாஸ்டருக்கு கொள்ள சந்தோஷம். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்காரு? எல்லாரும் பிடிச்சிருக்காங்க. இவர் அப்படியே அடுத்த மாதம் புக் பண்ணிடலாமான்னு கேட்டாங்க. 2 மாதத்துக்கு ஒரு கூப்பிடலாமா, 3 மாதத்துக்கு ஒரு கூப்பிடலாமான்னு கேட்டாங்க. கட்டாயம் நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு கூட்டி தான் வந்துட்டாங்க. வந்துருங்க அத்தனை பேரும். திருவள்ளூருக்கு போகிறதும் ஒன்று தான், நான் நரகத்துக்கு போயிட்டு வரதும் ஒன்று தான். அது அவ்வளோ மோசமான ஊர். சேலத்துலேருந்து மெட்ராஸுக்கு வர ரோட்டில் எங்கேயோ கிடக்குது. பெரிய வேதனை. செங்கல்பட்டு போய் செங்கல்பட்டுலேருந்து நான் திருவள்ளூர் போகணுன்னா பஸ் ரூட்டு சரியில்லாதனால 3 மணி நேரம் ஆகுது. ஒரு ரூட் பஸ்ஸில் 3 மணி நேரம். ஆனால் தூரம் வந்து 50 கிலோமீட்டர் கூட இல்லை, 35 கிலோமீட்டர் கூட கிடையாது நினைக்கிறேன், என்ன சொல்ல போனால். ஆனால் 3 மணி நேரம் ஆக்குறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். பயங்கர வேதனையான வேதனை, தலைவலி. அதனால் எப்படி ரூட்டு போகிறதுன்னு தெரியல. செங்கல்பட்டுலேயும் வந்து பஸ் பிடிக்க முடியல, பெரிய பிரச்சனை. சரி, இருக்கட்டும், இந்த பிரச்சனைலாம் விட்டுருவோம். அதை அப்படி கூப்பிட்டு அந்த மீட்டிங்கில் போய் அப்படி பேச தேவன் உதவி செய்தார். அதை நீங்களும் புது வருஷத்துக்கு ஆயத்தப்படுங்கள், நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா எதிர்பாருங்க. இந்த வாரம் சில பேர் சாட்சி சொன்னீங்க, நல்லா போகணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கை வச்சு நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்றீங்க. கை வச்சு ஜெபம் பண்ணேன்னு சொல்லாதீங்க, கை வச்சு பேய கட்டினேன்னு சொல்லுங்க. வராமேன்னு சொல்லுங்களேன். நீ ஜாமே பண்ண வேண்டாம். வாஜாட்ட போய் ஸ்டூடெண்ட் போய் சார் நான் பாஸ் பண்ணணும் சார்னா அவர் என்ன சொல்லுவார்? பாஸ் பண்ணுறது தான் எனக்கு சம்பளம் கொடுத்து நீ வச்சிருக்கிறாங்க. டாக்டர்கிட்ட போய் பேஷண்ட்டு சார் நான் சுகமாகணும் சார்னா அதுதான் நான் இருக்கிறேன். நீ நல்லா இருக்கணுங்கிறது தான் டாக்டருடைய விருப்பம். நீ நல்ல மார்க் வாங்கணுங்கிறது தான் வாஜாருடைய விருப்பம். நீங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் கடவுளுடைய விருப்பம். அது அவர்கிட்ட போயிட்டு நான் நல்லா இருக்கிறேன், நீ நல்லா தான் இருப்ப, நீ நல்லா இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம். நீ நல்லா இருப்பேன்னு சொல்லும் போது நம்ம நல்லா இருப்போம். அதே தேவ சித்தத்தோடு இசைவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனத்தை நாம் தலைப்பு வசனமாக நாம் வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் என்கின்ற தலைப்பிலே உங்களை மத்தியிலே நான் பேசிக் கொண்டு வருகிறேன். மார்க் 1:14-15. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று. எல்லாரும் சொல்லுங்க, காலம் நிறைவேறிற்று. காலம் நிறைவேறிற்று. வாசிங்க, அப்புறம் விளக்கம் சொல்றேன். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். நல்ல கவனிங்க, காலம் சமீபமாயிற்று. சொல்லுங்க, அர்த்தம் சொல்லியிருக்கேன், தெரியலனாலும் புதுப்பித்துக் கொள்வோம். காலம் சமீபமாயிற்றுன்னு சொன்னா நீங்க குழந்தையை பார்க்கறதுக்காக வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கான காலம் சமீபித்து விட்டது, ஏற்கனவே வந்து விட்டது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அதான் காலம் சமீபித்து விட்டது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குடும்ப பிரகாரம் சொல்லுவான், நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்ல போறான். இங்க அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கர்த்தர் சொல்றாரு, நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு கர்த்தர் சொல்றாரு. நல்ல காலம் பிறந்துருச்சு. கைகளுக்கு அடி நடி செலுத்துங்க. இது கர்த்தர் அடிக்கிற குடுகுடுப்பு. கர்த்தர் சொல்ற தீர்க்க தரிசனம். உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டபடியால் நீங்க வந்திருக்கிறாய். உனக்கு நல்ல காலம் பிறக்க போவதல்ல, நீ பிறந்தபடியால் நீ வந்திருக்கிறாய். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பெறப்போகிற வெற்றி ரொம்ப தூரத்துல இல்ல, அது மிகவும் சமீபமாக உன் கை கட்டும் தூரத்திலே, நீ அடையும் தூரத்திலே அந்த வெற்றி உனக்கு அருகாமலே வந்துவிட்டது. நீ எடுத்து சாப்பிட வேண்டியதான் பாக்கி, நீ எடுத்து அனுபவிக்க வேண்டியதான் பாக்கி. அது வெகு தூரத்தில் இல்லை. சொல்லுங்க, வெற்றி கை கட்டும் தூரம் தான், சுகம் கை கட்டும் தூரம் தான்.
இந்த வார்த்தை ஒரு பக்கம், உங்க வாழ்க்கை ஒரு புறம் இருக்கக்கூடாது. நான் அதுல கொஞ்சம் நான் ஆசைப்படுறேன். சும்மா ஏதோ உற்சாகத்துக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போறதல்ல. நீங்க என்ன பிரச்சனைக்கா வந்திருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்கா கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பதில் ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. அதை நீங்க ரிசீவ் பண்ணிக்கணும். ஆமா, எனக்கு பதில் ரொம்ப பக்கத்துல இருக்குது, என்னுடைய பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்கிறது, அது ரொம்ப தூரத்துல இல்ல, அது எனக்கு மிக அருகாமையில் இருக்கிறது, நான் அருகிலே வந்துவிட்டேன், என் கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது, என் வியாதிக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது, என் இல்லாமைக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது, என் இயக்கத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. அது என்னப்பா செய்யணும்? மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன செஞ்சாரு? மனம் திரும்பி சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆக தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பல காரியங்களை நாம் கற்று வருகிறோம். கடந்த சில தினங்களாக உங்கள் மத்தியிலே தெய்வீக பாதுகாவல் இருக்கிறது என்று உங்கள் மத்தியிலே நான் சொன்னேன். சாவுக்கு எதுவான ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லும் பொழுது ஒரு தெய்வீக வல்லமை நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. பிசாசு எவனை விழுங்கலாமா என்று கர்ஜித்து வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு வழி இல்லைங்கிறது அதுல அண்டர்ஸ்டுட் ஆகிறது. அவை அவன் வழி இல்லாதபடிக்கு என்ன காரியம் நடந்திருக்குதுன்னு சொன்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வேலை எடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வேலையை வைத்திருக்கிறார். எந்த பிசாசும் பிடுங்க முடியாத, எந்த பிசாசும் நுழைய முடியாத ஒரு வேலையை தேவன் எடுத்திருக்கிறார். கவனிங்க. இப்ப இந்த வேலையை எப்போ ஒருத்தன் இதுல வந்து ஒரு ஜான்சியோட சாட்சியை போக்குறேன் பாருங்க. பிசாசு நம்மளை தொட முடியுமா? கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஆனா பிசாசு ஜான்சியோட ராஜாவோட காதை தொட்டுச்சு. கவனிங்க, சிரிப்பு ஒரு பக்கம் இருக்குது, பிராக்டிக்கலுக்கு வருவோம். ஏன் மூக்க தொடக்கூடாது? நல்லா கவனிக்கணும். ஏன் பிசாசு மூக்க தொடல? நான் சொல்றேன், மூக்க தொடறதுக்கு கத்து மூக்கு மேல வேலி வச்சிருக்கிறாரு. காலை ஏன் தொடல? கால் மேலையும் வேலி வச்சிருக்காரு. எங்கடா வேலி ஓப்பன் ஆச்சு தெரியுங்களா? காதல் தான் வேலி ஓப்பன் ஆச்சு. ஏன்னா நீ சாட்சி சொல்லாம விட்டதால அந்த காதை ஓட்டையா விட்டு விட்ட நீ. அதனால கரெக்டா அந்த காதை தான் தாக்க முடியுது. ஏன் அப்படி செஞ்சிருக்காருன்னா, அப்பயாவது ஜான்சி ராணி புரியட்டும். அப்பயுமே புரிஞ்சுக்கல. காதுக்கு காது வருது, கொஞ்சம் புரிஞ்சுக்க வேணாமா? அங்கேயும் காது, இங்கேயும் காது. அப்ப காது காது ஏதோ ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கர்த்தர் அந்த ஒரு இடத்த மாத்திரம் ஓபன் பண்ற மாதிரி வச்சிருந்திருக்கிறாரு. திரும்பவும் நம்ம அதிகாரத்தை எடுத்தோடனே அந்த கதவு மூடனே அது காதை விட்டு வெளியே போய் விடுகிறது. அப்ப கவனிங்க, அறிவு என்கின்ற கதவின் மூலமாகத்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைந்தோம். அப்ப அறியாமை என்கின்ற கதவு மூலியமா தான் நாம் வெளியே வருகிறோம். நல்லா கவனிக்கணும். நீங்கள் தேவனை அறியாதிருக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாவலை இழந்து விடுகிறீர்கள். தேவன் உங்களை காக்கிறவர் என்கின்ற வெளிப்பாட்டை ஒரு மனிதன் இழக்கும் பொழுது அவன் தேவனுடைய பாதுகாவலை அவன் இழக்கிறான். தேவனுடைய பாதுகாவலை இழக்கிறான். சார், எப்ப சார் ஒருத்தன் தேவனுடைய பாதுகாவலை இழக்கிறோம்? சொன்னார் தேவனே, என்ன சொன்ன சொல்லு? அறியாது இருக்கும் போதா? விலகும் பொழுதா? நான் சொல்லவே இல்லை. அது வந்து விக்கியோட பிரசங்கம். இப்ப நான் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு கேட்கிறேன். நீங்க கேளுயா, திரும்பவும் சொல்றேன். உன் படிப்பு வந்து உன் வாழ்க்கைக்கு உதவாதியா? இந்த படிப்பு உலகத்துக்கு உன் வாழ்க்கைக்கு உதவும். கேளு. உலகத்திலே நீ கத்துக்க வேண்டிய பாடம் மெக்கானிசம் கிடையாது. இங்க கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது, அவரை படி வாழ்க்கையில. அதுக்குதான் எங்க அக்கா மகளை நான் போன வாரத்துக்கு முந்தின வாரமே சாட்சியா வச்சேன். அவ எங்கேயும் படிக்கவே இல்லை, பாஸ் பண்ணவும் இல்லை. ஆனா படிக்காமலே பாஸ் பண்ணா, பாஸ் பண்ணி அவளுக்கு கூட படிச்சவங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல. இன்னைக்கு வேலை கிடைச்சு இன்னைக்கு 30,000 சம்பாதிச்சிட்டு இருக்கிறா சென்னையில. அடுத்த வருஷம் 40 தாண்டி 50 கூட வந்துடும். படிப்புக்காக 10 நயா பைசா அக்கா செலவு பண்ண கிடையாது, 10 பைசா செலவு பண்ண கிடையாது. இங்கேருந்து ஈரோட்டுக்கு போகிறதும் சென்னைக்கு போய் பிள்ளைய பார்க்கறது தான் செலவே ஒழிய, அதுவும் கூட கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு பஸ் ஃபேர் கொடுன்னு கேட்டால் கூட கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அது ஒன்று தான் காசு அவங்களுக்கு, வேறு எதுவுமே காசு கிடையாது. துணிமணி எடுக்கிறது, சோப்பெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா, அதுதான் காசுன்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாமே ஃப்ரீயாக போட்டாங்க. எக்ஸாம் ஃபீஸு, டேர்ம் ஃபீஸு, என்ன ஃபீஸு, கிராஜுவேஷன் ஃபீஸு எல்லாம் A to Z ஃபீ பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு முடிக்கிறதுக்குள்ளே வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. சும்மா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் வீட்டில் போட்டிருந்தாரு. இப்போ வேலைக்கு போயாச்சு. இப்பயும் 24 hours ஏசி ரூமில் தான் இருக்குது.
நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறதா விஷயம். நீங்க படிக்கிறதுனால அல்ல, சும்மா தம் கட்டி முக்கறதுனால அல்ல, ஆண்டவரை கைக்குள்ள போறதுனால எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாம். அவரை தெரிஞ்சுக்கோ தம்பி, நீ காக்கா பிடிக்கிறது அப்புறம் முதல் தெரிஞ்சுக்கோ. அதுக்காக சொல்ல வரேன். மின்சாரத்தை பயன்படுத்தாது மனுஷனுடைய தவறு, கடவுளுடைய சக்தியை பயன்படுத்தாது நம்மளுடைய தவறு. அதுக்காக நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நீ பேப்பரை போட்டுக்கிட்டே இருக்காத. நான் சொல்லுகிறதெல்லாம் எத்தனை பேருக்கு புரியுமோ தெரியாது, கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கோங்க. தேவனை அறியும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறோம். தேவன் யார் என்று அறியும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது என்று அறியும் பொழுது, இயேசுனுடைய கடவுளுடைய மானிட பிறப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் எதற்குள்ளே பிரவேசிக்கிறான்? தேவனுடைய ராஜ்யத்திலே அவன் பிரவேசிக்கிறான். அவன் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரஜையாக அவன் மாறுகிறான். மனம் திரும்பும் பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று நான் சொன்னேன். மனம் திரும்பும் பொழுது பிசாசுனுடைய ஆளுகையிலிருந்து இருளின் அதிகாரத்தினின்று அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார் என்று கொலோசியர் 1:13 சொல்லுகிறது. அது நம்முடைய முக்கியமான திறவுகோல் வசனமாக இருக்கிறது. அப்ப அந்த வசனத்தின் அடிப்படையில பிசாசானவனுக்கு ஆண்டவருடைய பிள்ளையின் மீது, மனம் திரும்பிய ஒரு பிள்ளையின் மீது, ஒரு கிறிஸ்தவன் மீது என்ன இல்லை சொல்லுங்க? அதிகாரம் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. என் மேல, என் குடும்பத்து மேல, என் சரீரத்து மேல, என் வாழ்க்கையின் மீது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. பிசாசு தன் அதிகாரத்தை இழந்து விட்டான். Devil has lost his authority over any children of God. எந்த தேவனுடைய பிள்ளையின் மீதும் பிசாசு தன்னுடைய அதிகாரத்தை அவன் இழந்து விட்டான். அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல தேவன் கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்தின் பிரஜையாக we have been transplanted from one kingdom to another kingdom. பிசாசுனுடைய கிங்டம்ல இருந்து தேவனுடைய கிங்டமுக்குள்ள நாம் பிடுங்கப்பட்டு நாட்டப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இன்னொரு காரியம் நான் சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். அதிகாரம் இல்லை என்று சொன்ன உடனே இது ஒரு ஃபார்முலா, அதை கட்டம் போட்டு எழுதுங்க. என் வாழ்க்கைக்கு சாத்தான் அதிகாரி அல்ல, பொறுப்பல்ல. எழுதிக்கோங்க. என் எதிர்காலத்திற்கு கட்டம் போட்டு இது ஃபார்முலா. என் எதிர்காலத்திற்கு யார் பொறுப்பல்ல, அது மாத்திரம் நான் வச்சுக்கொள்ளுங்க. யூ ஆர் த இன்சார்ஜ் ஃபார் யுவர் லைஃப். அதுக்கு அதான் அர்த்தம். இனி நீ நாசமா போறதுக்கு சாத்தான காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய கண்ட்ரோல் இருந்து, அவனுடைய டாமினேஷன்ல இருந்து, அவனுடைய ஆளுகையில் இருந்து, அவனுடைய அதிகாரத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை முற்றிலும் வேறு பிரித்து உட்கார வச்சிருக்கார். கர்த்தர் முற்றிலும் வேறு பிரிச்சு வச்சிருக்கிறார். எந்த வைத்தியத்தால கூடாட்டினாலும் நீங்க அதை, எந்த டாக்டர் வந்து எங்க மாமியாரை பார்த்து நீ நடக்கவே முடியாதுன்னு சொன்னாலும் அட போட துபுக்குன்னு சொல்ற அளவுக்கு நமக்குள்ள விசுவாசம் வர வேண்டும். அவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? என் பத்திரத்துல எனக்கு சுகம் இருக்குன்னு எழுதிருக்குது அப்படின்னு சொல்லுங்க. நமக்கு பைபிள் இருக்குதான், பைபிள் தான் பத்திரம். பத்திரத்துல நமக்கு சொத்து எழுதப்பட்டிருக்கிறது, பத்திரத்துல எனக்கு சுகம் இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது. முழு உலகமே எனக்கு சுகம் இல்லைன்னாலும் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா பத்திரத்துல மிக தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, என் தழும்புகளால் நீங்கள் ஏற்கனவே குணமடைந்து 2011 ஆண்டுகள் ஆகிறது. உனக்கு வயசு வேணா 30 ஆகலாம், 40 ஆகலாம், நீ சுகமாகி 2011 ஆண்டுகள் ஆகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் அதைத்தான் விசுவாசிக்க வேண்டும். பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையின் மீது அதிகாரம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அதுல இன்னொரு ஃபார்முலா சொல்றேன், எழுதிக்கங்க. டோன்ட் சே வாட் சர்க்கம்ஸ்டன்சஸ் சே. அதாவது சூழ்நிலை என்ன சொல்லுகிறதோ அதை நீ சொல்லாதே. சூழ்நிலை சொல்வதை சொல்லாதே அப்படி எழுதிக்கோங்க. சூழ்நிலை சொல்வதை சொல்லாதே. இதை ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. சூழ்நிலை சொல்வதை சொல்லாதே. இன்னைக்கு பிரசங்கமே மெயின் பாயிண்ட் அதான் நிக்கும். ஆனால் அது பின்னாடி போயிட்டு நான் வரேன். சூழ்நிலை சொல்வதை சொல்லாதே. இதை மாத்திரம் நான் வச்சுக்கோங்க. சூழ்நிலை 1000 சொல்லட்டும். தேவனுடைய ராஜ்யத்துல நான் மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யத்துல there is no lack, there is no scarcity, there is no weakness, there is no tears, there is no wearing, அங்க there is no toiling. அங்க தேவனுடைய ராஜ்யத்துல இதையும் கூட கட்டம் போடுங்க. தேவனுடைய ராஜ்யத்துல வியாதி இல்லை, வறுமை இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை. மூணு புள்ளி வச்சுக்கோங்க. அம்மா போட்டு 3 புள்ளி வச்சுக்கோங்க. தேவனுடைய ராஜ்யத்துல இது எதுவுமே இல்லை. இதை மட்டும் நான் வச்சதுதான் தெரிஞ்சதெல்லாம் உண்மைகள். In this kingdom there is no lack, there is no scarcity, there is no weakness, there is no illness. எப்படி வேணா நீங்க போட்டுக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துல இந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. இந்த நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர்ல பாசஸ் மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணும்போது கேட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாசஸ் மீட்டிங்ல கேட்டேன், பரலோக ராஜ்யத்துல ஏன் வியாதி இல்லைன்னு கேட்டேன். கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ஒரு பாஸ்டர்ஸே அப்படி சொல்றாங்க. நான் சொன்னேன், பரலோகத்துல வியாதி இல்லாம இருக்கிறது காரணம் கர்த்தர் கூட இருக்கிறனால இல்லைங்க, சாத்தான் இல்லாதனால வியாதி இல்லைங்கன்னு சொல்லி கொடுத்தேன். ஆக ஏன் இதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அங்க வறுமை இல்லை, ஏன் பற்றாக்குறை இல்லை. லேக் என்றால் பற்றாக்குறை, ஸ்கார்சிட்டினா பற்றாக்குறை.
தேவனுடைய ராஜ்யத்திலே பற்றாக்குறை இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை விளங்கிக் கொள்வதற்காக தேவன் என்ன செய்தார்? வேதத்தினுடைய முதல் 2 புத்தகத்தையும் கடைசி 2 புத்தகத்தையும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். தேவன் தான் படைத்த ராஜ்யம் பூமி எப்படி இருந்தது, படைக்க போற பூமி எப்படி இருக்க போகிறது என்று கடைசி 2 அதிகாரத்திலையும், படைத்த பூமி எப்படி இருந்தது என்று முதல் 2 அதிகாரத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வேதாகமத்தில் உள்ள 66 புத்தகங்களிலே முதல் புத்தகத்திலே முதல் 2 அதிகாரங்களிலே தேவன் படைத்த உலகமும், கடைசி புத்தகம் கடைசி 2 அதிகாரத்திலே வரப்போகிற படைக்க போற உலகத்திலே என்ன சம்பவிக்க போகிறது என்றும் தம்முடைய சித்தத்தை ஒரு படம் போட்டு, ஒரு பிக்சர் போட்டு, ஒரு சாம்பிள் பீஸ், டெமோ பீஸ் நிப்பட்டுறது போல கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஏதேன் என்று சொன்னால் டிலைட்சம் அல்லது பிளஷரபிள் என்ற அர்த்தம். அது எனக்கே தமிழ்ல சொல்ல தெரியல. பிளஷரபிள் என்றால், டிலைட்சம் என்றால் மகிழ்ச்சி என்று வைத்துக் கொள்ளலாம். மகிழ்ச்சி நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த என்று அந்த அர்த்தம் உள்பட அந்த தோட்டத்தை தேவன் அவர் உண்டாக்கினார். தமிழ்ல சொல்லணும், இங்கிலீஷ் திரும்பி சொல்லக்கூடாது. பிளஷர்னா இன்பம்னு அர்த்தம். காருக்கு பேர் பிளஷர்னு வச்சான். சொகுசு, இன்பம். அப்ப சொகுசுன்னு வச்சுக்கிட்டா சொகுசான ஒரு வாழ்க்கை. அப்ப தேவன் நம்ம எப்படி வாழணும்னு விரும்புகிறார் அப்படின்னா டிலைட்ஸமா பிளஷரபிளா வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் யாரா இருக்கிறோம்? நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் யாரா இருக்கிறோம்? இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்தது. இருந்தாலும் நீங்க திரும்பி எழுதி தப்பே கிடையாது. அதை அப்படியே எழுதி அண்டர்லைன் பண்ணிக்கணும். இது ஒரு கேள்வி. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் யாரா இருக்கிறோம்? Who are we in this kingdom? நாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் யாரா இருக்கிறோம்? முதலாவது பிள்ளையாக இருக்கிறோம். பிள்ளையாக இருக்கிறோம்னு சொன்னா நீங்க பிராக்கெட் அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுல நிறைய காரியம் இருக்குது. அதுல ஒண்ணு இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நான் பிச்சைக்காரன் அல்லன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நோட்ஸ் எழுதுறது முக்கியம் இல்ல, கொஞ்சம் அப்படியே காலையிலையும் கேட்டுக்கோங்க. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க போனா வீட்டுல போய் கேட்கலாம். அப்பான்னு கூப்பிட சொன்னாரோட எஜமானன் கூப்பிட சொல்லல. பழைய ஏற்பாட்டு காலத்துல முடிஞ்சு போச்சு அந்த எஜமான் பாட்டெல்லாம். புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய தகப்பன் என்று புள்ளை என்கின்ற ஸ்தானத்துக்குள்ள கொண்டு வருகிறார். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, பிச்சைக்காரன் அல்ல. we are not a beggar in the kingdom but we are a son in the kingdom. நாம் தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு மகனா இருக்கிறேன். மகள் என்று தேவன் சொல்லல, மகன் என்று சொல்லுகிறார். இருக்கட்டும், அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். இங்க கிறிஸ்துவுக்குள்ள ஆணும் பெண் எல்லாம் கிடையாது. நான் மகனா இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. ஆணும் பெண் எல்லாரும் சேர்ந்து மகனா தான் இருக்கிறீங்க. சரி, நான் ஒரு பிச்சைக்காரன் அல்ல என்பது வெளிப்பாடு. அடுத்தது, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறேன். I am a new creation in this kingdom. New creation. பிராக்கெட்ல நாட் ரீஃபார்ம்டு என்று போடுங்க. தமிழ் எப்படி சொல்லணும்னு தெரியல. ஏதோ ஒன்ன வச்சு உடைச்சி ரீமேக் பண்ணல, திரும்ப சரி செய்யல. நாம் திரும்பி சரி செய்யப்படவில்லை, ஆனால் நாம் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். We were recreated in the kingdom. நம்ம மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாட் ரீஃபார்ம்டு. ஏதோ கிளவிக்கு மேக்கப் போட்டு ஒரு குமரி ஆக்குறது போல நம்மள தேவன் பண்ணல. நம்மளை கம்ப்ளீட்டா கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். மூன்றாவது, தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். வெளிப்பாடு என்ன? நாம் அடிமைகள் அல்ல. அப்படியே எதிர்பார்த்துக்கு போயிடணும். நீங்க வசன ஆதாரம் கொடுக்கணும்னா உங்களுக்கு தெரியும், அதனால கொடுக்காம போயிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வசன ஆதாரம் வெளிப்படுத்தின விஷயம் 1:6, மகன்கிறதுக்கு நிறைய வசனம் இருக்குது. யோவான் 1:12, புது சிருஷ்டி என்பது கொரிந்தியர் நிருபத்தில் இருக்கிறது. அடுத்தது நம்ம எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிள்ளையா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் பிள்ளையா இருக்கிறேன். நான் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறேன். நான் ராஜாவாய் இருக்கிறேன். நான் ஆசாரியனாய் இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் நான் தலையாய் இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் நான் மேலாய் இருக்கிறேன். நான் எப்பொழுதுமே தலைதான், நான் வாள் அல்ல. நான் கீழே, நான் எப்பொழுதுமே கீழே, நான் கீழா இல்லாமல் எப்பொழுதும் மேலாய் இருப்பேன். தேவனுடைய ராஜ்யத்திலே நான் கொடுப்பவன், நான் கடன் வாங்குபவன் அல்ல. நான் கடன் கொடுப்பவன், நான் கடன் வாங்குவவன் அல்ல. I am a lender, not a debtor. நான் கடன் கொடுக்கிறவன். I am a lender, நான் கொடுக்கிறவன். I am a giver, not a debtor. debtorனா கடன் படுகிறவன். நான் கடனாளி அல்ல, நான் கொடுக்க பிறந்தவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்றேன். இதெல்லாம் எதுவுமே இல்லாதப்ப சொல்லுங்க. நீ இப்ப கடன் வாங்கிட்டு இருக்கலாம், நீ வியாதியில இருக்கலாம், நீ வாழை விட கேவலமா இருக்கலாம், நீ குப்பை தொட்டியை விட கேவலமா இருக்கலாம். இந்த வார்த்தை நீங்க சொல்லும் போது இந்த இடத்துக்கு நீங்கள் அமர வைக்கப்படுவீர்கள், கொண்டு வரப்படுவீர்கள். வச்சுக்கோங்க. ஆகவே இதை பத்தி நீங்க ஒன்றும் பயமே வேணாம். முதல் உண்மையை தெரிஞ்சுக்குவோம். அந்த உண்மைக்கு எப்படி வருவாங்க பின்னாடி பார்ப்போம். நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மை. நான் 2012 வரைக்கும் உண்மையை பேசுறேன். ஒரு காலத்துல வேணா அந்த உண்மைக்கு வருவதற்கு வேணா வழியை வேணா பிற்காலத்துல சொல்லிடுறேன். முதல் உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, என்ன இருக்குதுன்னு ரைட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க.
நாகக்குள்ள ஒரு பெட்ரோல் பங்க்ல பார்த்தா ரைட் ஃபியூவல் இஸ் யுவர் ரைட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு வார்த்தை, ரைட் ஃபியூவல் இஸ் யுவர் ரைட். சரியான அளவான தரமான பெட்ரோல் டீசல் என்பது உங்களுக்கு உரிமை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த ரைட்டு அதுபோல இந்த ரைட்ஸை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே தேவனுடைய ராஜ்யத்தில் கடைசியா எழுதுங்க, தேவனுடைய ராஜ்யத்துல பஞ்ச காலத்திலே நான் பஞ்ச காலத்திலே நான் செழிப்பேன். அது எழுதுங்க. I will flourish in the days of famine. நீ யாருங்கிறத விளங்கிக்கணும். பஞ்ச காலத்திலே செழிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திலே வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, அங்க பிசாசனுடைய அதிகாரம் இல்லை. இப்ப மறுபடியும் இன்னொரு ஃபார்முலா சொல்றேன், ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும் சொல்றேன். never accept any failure. ஒரு போதும் ஒரு தோல்வி, எந்த தோல்வியும் ஏற்றுக்கொள்ளாதே. இது எழுதுவீங்க. in any degree, அதான் நெவர்னு போட்டேன், அதனால in any degree தேவையில்லை. never accept any failure. தோல்விங்கிற வார்த்தைக்குள்ள எல்லாமே இருக்கிறது. வியாதி, பலகீனம், கண்ணீர், கஷ்டம் எல்லாமே இருக்கிறது. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, நீங்க மனதில் பதிய வச்சுக்கொள்ளுங்க. நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. எந்த தோல்வியும் ஒரு போதும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இதையும் கட்டம் போட்டு வைங்க, ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். அதே அதுக்கு இன்னொரு ஃபார்முலா சொல்றேன். விசுவாசத்தால் நீதிமான் விடுவிக்கப்படுவான், விசுவாசத்தால் நீதிமான் சுகமாவான். ஆமென் சொல்லுங்களேன். இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ அழுது ஜெபம் பண்றதுனால சுகம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். கிடையவே கிடையாது. அழுது ஜெபம் பண்ணா ஒண்ணும் நடக்காதுங்க. அழுது ஜெபம்னால ஒண்ணுமே நடக்காது. நீங்க விசுவாசிக்கிறதுனால தான் ஆபிரகாமின் சந்ததியா போறீங்க. ஏதோ ரொம்ப யோகியமா இருந்ததுனால அல்ல. நீங்க விசுவாசத்தினால தான் ஆபிரகாமின் பிள்ளையா போறீங்க. ஆபிரகாமின் பிள்ளையா போனதான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த பிழைப்பான்றதுக்கு அர்த்தம் தெரியலனா சுகமாவான், விடுவிக்கப்படுவான் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பாங்கிறத போட்டு பிராக்கெட்ல விடுவிக்கப்படுவான், குணமாக்கப்படுவான், பரிசுத்தமாக்கப்படுவான், பரிசுத்தமாவான். எது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கோங்க. விசுவாசத்தால் நீதிமான் வீடு கட்டுவான், விசுவாசத்தால் நீதிமான் புது வருஷத்துக்கு ட்ரெஸ் வாங்குவான், விசுவாசத்தால் நீதிமான் கொலுசு வாங்குவாள், தங்க கொலுசு வாங்குவான்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் தேவை ஆண்டவர் விசுவாசத்தை அவர் வைத்திருக்கிறார். பிசாசு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து தேவனுடைய பிள்ளையை தொட முடியாது. அறியாமை என்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால அந்த கதவை திறந்து கொடுத்தால் பிசாசு உன்னுடைய அறியாமையினாலே அவன் உள்ளே நுழைந்து அவன் உன்னை தொடலாமே ஒழிய வேற எந்த காரணம் கொண்டும் உன்னை தொடுவதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை. இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்தது. தேவனுடைய ராஜ்யத்துல நாம் பிள்ளையாக இருக்கிறோம். நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க, நான் பிள்ளையா இல்லையான்னு சந்தேகப்படக்கூடாது. போய் ஒருத்தர் கல்யாணம் நடக்குது, ஷர்மிக்கு கல்யாணம் ஒரு வார்த்தைக்கு வச்சுக்கலாம். இப்ப ஷர்மிக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணியாச்சு. எங்க போய் கவனிங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியா இருக்கிறீங்கன்னு சொல்லியாச்சு. எனக்கு அப்படி தெரியலையான்னு சொல்லக்கூடாது. ஒன்னும் தெரியாதுன்னா அப்படியே பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப சட்டம் சொல்லிருச்சு, இனிமே நீங்க 2 பேர் யாரு? கணவன். அப்ப பரலோக அரசாங்கம் டெக்ளேர் பண்ணுது, நீயும் நானும் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், நீயும் நானும் ராஜாவா இருக்கிறோம், நீயும் நானும் ஆசீர்வாதமா இருக்கிறோம் என்று பரலோக அரசாங்கம் டெக்ளேர் பண்ணுது. அதோடு நீங்க ஒத்து போக வேலை. பரலோக அரசாங்கம் உன்னை பார்த்து சொல்லுது, யூ ஆர் மை சன், யூ ஆர் மை டாட்டர் என்று சொல். யூ ஆர் எ கிங் இன் மை கிங்டம் என்று கர்த்தர் சொல்ல. என் ராஜ்யத்தில் நீ ராஜாவா இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னங்க தலையை தொட்டு பார்க்க கூடாது. உடனே என்ன ராஜான்னு சொல்றீங்க, நான் கிழிஞ்சு போன சட்டை போட்டுட்டு இருக்கேன், அதெல்லாம் பார்க்க கூடாது. உன்னுடைய ஃபீல் அதான் அவர் சொன்னாரு, டோன்ட் ட்ரை டு ஃபீல் அப்படின்னாரு. நீ ஃபீல் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துடைய உண்மைகளை கற்றுக்கொள்ள ஆசைப்படாத, ட்ரை டு பிலீவ். அதை அப்படியே விசுவாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே தேவனுடைய ராஜ்யத்துல நாம் செழிக்கும்படி, இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, தமிழ்ல சொல்லல, we are destined to flourish. எப்படி நாம் செழிப்புக்காக என்ன சொல்றது, டெஸ்டைன் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. டெஸ்டினேஷனா முடிவு, இலக்குன்னு சொல்லலாம், தலைவிதின்னு சொல்ற பார்த்தீங்களா, டெஸ்டைன்டு வருது இங்கிலீஷ்ல, கரெக்டா வருது. தமிழ்ல பாருங்க சொல்ல முடியாது, தடுமாறுறேன். we are destined to flourish என்றால் நாம் செழிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வச்சுக்கோங்க, நாம் செழிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கோம், சுகிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கோம், ஜெயிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காரியம் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யத்துல அந்த பஞ்சம் இல்லை என்கின்ற அந்த காரியத்தை நான் சொல்றேன். there is no famine in the kingdom. தேவனுடைய ராஜ்யத்திலே பஞ்சம் என்பது கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்திலே பஞ்சம் என்பது கிடையாது. ஏனென்றால் we are destined to flourish in the days of famine. பஞ்ச காலத்திலே செழிப்படைவதற்காக நீங்கள் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம்.
அதை குறிச்சு கடந்த காலத்துல இதை குறிச்சு நீ ஃபுல்லா பேசுவேன். போன வாரம் என்ன சொன்னேன்னு சொல்றேன். உபாகம் 8:9 இருந்து அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் சொன்னேன். ஒன்றும் சொல்லுங்க, ஒன்றும் குறைவுபடாதான தேசம். ஒன்றும் குறைவுபடாதான. உங்களுக்கு ஏதாவது ஒன்று குறைஞ்சதுன்னா நீங்க போய் கிளைம் பண்ணலாம். நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது குறைஞ்சதுன்னா உட்காந்து அழுக வேணாம், நீங்க கெஞ்ச வேணாம், கூத்தாட வேணாம், உபவாசம் போட வேண்டாம். ஒன்னும் குறைவு போடலன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு குறைவு போட்டிருக்கேன், எனக்கு அது வேணும் என்று சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணணும். வச்சுக்கோங்க. கிளைம் பண்ணணும்னா என்னன்னு தமிழ் என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன உரிமை பாராட்ட வேண்டுமா? கவனிங்க, நோட்ஸ் எழுதிட்டு விஷயத்தை விட்டுறாங்க தயவுசெய்து. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தேவன் சொன்னாரு, போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். என்ன சொன்னாருங்க? அப்படின்னா இப்ப யாரு கையில இருக்குது? அதான் பிரச்சனை. இப்பொழுதுக்கு இன்னொருத்தன் கையில இருக்குது, அதை நீங்க இன்னும் எடுக்கல. அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை, உங்களுக்கு வர வேண்டிய சொத்து இன்னொருத்தனால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பிசாசு இப்பொழுதுக்கு ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, அது உனக்குரியது அவனே, நீ எந்திரிச்சு போய் அதை எடுத்துக்கோன்னு சொல்றாரு. நல்லவனே, அதை போய் எடுத்துக்கணும், அதை போய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நீ உட்கார்ந்துருந்தா உட்கார்ந்தா இருக்கணும். காணாண்ட உன்னை தேடி வராது, நம்ம தான் காணான தேடி போகணும். வெற்றி உன்னை தேடி வராது, நீ தான் வெற்றியை தேடி போக வேண்டும். சுகம் உன்னை தேடி வராது, நம்ம தான் சுகத்தை தேடி போகணும். எத்தனை கிலோமீட்டர் போகணும்? மலையாசி தான் கேட்கணும். கட்டியே கரைந்து போ. இவ்வளவு தூரம் தான் சுகத்துக்கு. நமக்கு எவ்வளவு தூரம்? இவ்வளவு தூரம் தான். கையில அம்மாவுக்கா ரெண்டு பேத்துக்குமே கட்டிதான், ரெண்டு கட்டியுமே போயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறான்னு மலையை பார்த்து பேசுறது பாட்டிமார்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். மலையை பத்தி பேசாத, மலையை பார்த்து பேச. மலையை பத்தி பேசியிருந்தாங்கன்னா, ஏங்க மனோகரே வந்து பாருங்க கட்டினா, இன்னைக்கும் கட்டி வரதான் சாட்சி சொல்லியிருக்கணும். ஜாமானி தான் ஒரு 3 நாள் கழிச்சு சோமா இருந்திருக்கும். உபவாசம் போட்டா 4 நாள் கழிச்சு சோமா இருக்கு. விசுவாசம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது, ரொம்ப பலகீனமா இருக்குது. சரி, ஆமா ஆமா. பாருங்கம்மா, ஒரு சாட்சி பாருங்க. நம்ம விசுவாசி பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கிறான், நியூயார்க் இருக்கிறான், லண்டன்ல இருக்கிறான். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, செல்போன் காணா போயிடுச்சு. அங்க காணா போயிடுச்சு. இவன் போய் எல்லாத்திட்டையும் சொல்லி வருத்தப்பட்டு இருந்தான். அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சரி ஜெபம் பண்ணுங்க. நாங்க அமெரிக்காவில் காணா போன செல்லு கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கு என்ன வழி பாருங்க. நான் குருடாம்பக்கில் விட்டு அடிச்சேன். ஏற்கனவே ஒருத்தன் அமெரிக்காவில் தொலைச்சுதான் செல்போன் கிடைச்சிச்சு. நீ விசுவாசிப்பான்னு சொன்னேன், அவங்க அம்மாட்டையும் சொன்னேன். ஆனால் செல்போன் எப்படி கிடைக்க போகுதுன்னு பாருங்க. அமெரிக்க நாட்டு சட்டம் அந்த இடத்துல என்ன காணா போச்சோ அந்த இடத்துல காணா போனதை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாமா அந்த கம்பெனிலே. அந்த கம்பெனி அந்த காணா போன ஜாமானுக்கு பொறுப்படுத்திக்கிட்டு அந்த செல்போனை திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காங்களாம் அமெரிக்காவில். எப்படி பார்த்தீங்களா? இது அவன் இத்தனை நாளாக கவலைப்பட்டுட்டு இருந்தான். இந்த சட்டம் லண்டன்ல இந்த பிரச்சனை எல்லாம் தெரியாம இப்ப இது தெரிஞ்சு இப்ப மறுபடியும் அந்த நான் என்ன சொல்ல வரேன் கவனிங்க. இவனுக்கு இந்த சட்டம் தெரியலன்னா இன்னைக்கு செல்போன் கிடைக்குமா? இந்த சட்டம் தெரியறதுக்காக தேவன் உதவி செய்தார். அது போல உங்களுக்கு நான் சொல்றேன், சட்டத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். புரியுதுங்களா? நீங்க அழுகிறது ஜெபம் பண்றதெல்லாம் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மிரட்டினீங்கன்னா உடனே வந்துடும். யார? பிசாசு. கர்த்தரை மிரட்டிடாதீங்க. அவர் நல்லவர். நல்லவர் என்பதில் சந்தேகம் இல்லை, பெரியவர் என்பதில் மாற்றமும் இல்லை, உயர்ந்தவர் என்பதில் மாற்றம் இல்லை. அது திருவிருந்து பாட்டு பாடுவோம். சரி, ஆகவே அதுல நமக்கு எந்த டவுட்டும் வேணாம். ஆகவே அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் செழிப்பதற்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துல ஒன்றும் குறைவுபட கூடாது. குறைவுபடுமையானால் நீங்கள் டைரக்டா போய் கர்த்தர்ட்ட கிளைம் பண்ணி, அது பிசாசு கிட்ட கிளைம் பண்ணி அதை நீங்க எடுத்துக்கொண்டே தீர வேண்டும். ஆகவே அதை நான் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு உதாரண வசனங்களை கொடுத்தேன். ஆளுக்கு ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் குறைவுபடாததுக்கு நோட்ஸை பார்க்காம சொல்ல முடியுங்களா? இதெல்லாம் மனசுல இருக்கணும், நோட்ஸ் இருக்கக்கூடாது. உபாகம் 8:9 சொன்னாங்க, மற்ற அதுக்கு உதாரணங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் ஒன்று சொல்றேன். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் தாழ்ச்சி அடைய. அந்த அம்மா சிங்கக்குடிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை திரளுக்கு ஒரு நன்மையும். அப்புறம் வேற ஏதாவது வசனம் இருக்கா? எந்த 1000 வசனம் சொல்லலாம் நமக்கு, இருந்தாலும் சொல்றேன். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்ந்து சுகமா இருப்பது போல எல்லா பற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொன்னேன். இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொன்னாரு.
அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:20 நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூல பாஷையில நினைப்பதற்கும் இந்த வார்த்தைக்கு பதிலாக கனவு கண்டதற்கும், கனவிலே நாம் எதிர்பார்த்ததை விட நினைத்ததற்கும் கனவு கண்டதையும் விட அதிகமாக ஆசீர்வதிக்கிற தேவன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1ஆம் அதிகாரத்துல நம்முடைய தேவன் குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர், குறைவை விரும்பாத தேவன், நிறைவை விரும்புகிற தேவன் என்பதை உங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள், இருத்திக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். கவனிங்க, நிப்பாட்டுங்க போதும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. சொல்லுங்க, எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையா இருந்துச்சா? அப்புறம் எப்படி இருந்துச்சா? சொல்லுங்க, வெறுமை. இப்ப வெறுமை என்பது கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம். நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, குறைவு மாத்திரமல்ல, வெறுமையே தேவனுக்கு பிடிக்காது. குறைவுங்கிறது வேற, வெறுமை என்பது வேற. காலப்படியா புரியுதா நான் பேசுறது? கொஞ்சம் குறைவுங்கிறது வேறயா, வெறுமைங்கிறது வேற. ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு பேரு குறைவு, எனது வெறுமை. அதுல ஓட்டையா இருக்கிறதுக்கு பேரு குறைவு. இப்ப கர்த்தர் குறைவையும் விரும்பல, வெறுமையும் விரும்பல. இப்ப பாருங்க 22ஆம் வசனத்துக்குள்ள போவோம். நிறைய இருக்கு, நான் 2 வசனமா தான் வாசிக்கிறேன். அதுல ஆதியாகமம் 1 22 28 தேவன் பறவைகள் எல்லாம் மிருக ஜீவன் எல்லாம் உருவாக்கி அதை ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பெருக கடவதும் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும். நிரப்புங்கள். சொல்லுங்க, நிரப்புங்கள். சொல்லுங்க, நிரப்புங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்தால் ஆசீர்வாதத்தை நிரப்புங்கள், நிரப்புங்கள். ஆமா, பீரோவை சேலையால் நிரப்புங்கள், பேங்க் அக்கௌண்டை பணத்தால் நிரப்புங்கள், வயிற்றை சோத்தால் நிரப்புங்கள். வயிறு சாலையை போல் பெருக கடவுள். சரி, விளையாட்டுக்கு சொன்னேன், விடு, விஷயத்துக்கு வருவோம். நிரப்புங்கள். நான் பாருங்க, இதை நான் ஏன் சொல்லனா, ஒரு சொல்லுங்க, நிரப்புங்கள். உங்க மனசுல பதிய வைக்கணும். தேவ சித்தம் என்னன்னா நிரப்புறது தேவ சித்தம். குறைவை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், வெறுமையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்காரு பாருங்க, நிறைவை பத்தி, நிரப்புறத பத்தி பேசுறாரு. அவர் உண்டாக்குன உடனே வெறுமையா இருக்கிறது பிடிக்கல. கர்த்தர் சொன்னாரு, யாரு கட்டளையிட்டதுமா? மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் கட்டளையிட்டாரு. என்ன செய்யணும்? நீ வானத்தை ரொப்பு, நீ தண்ணியை ரொப்புங்கிறார் கர்த்தர். சொன்னாரா? 28 பாருங்க, மனுஷனுக்கு என்ன கட்டளைன்னு பாருங்க. ஆதியாகமம் 1:28 மனுஷனுக்கு என்ன சொன்னாரு? பின்பு தேவன் தாம்மால் படைக்கப்பட்ட ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி. சொல்லுங்க, நிரப்பி. பாருங்க, அங்கேயும் பெருகுதல்ங்கிற வார்த்தை வருகிறது. பெருகுதல்ங்கிற வார்த்தையும் நிரப்புதல் வார்த்தையும் கவனிங்க. பெருகுதல், நிரப்புதல். அப்ப தேவனுடைய சித்தம் நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் நிரம்பப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கைகளை தட்டி be multiply, நீ பெருகு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருகு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெருகுவாயாக, பெருகுவாயாக, நிரப்புவாயாக. சுப்லட்சுமா கேட்கறாங்க, இன்னும் பெருகுனா என்னங்க செய்யறது? பெருகு சொல்றேன், அவளுக்கு பார்க்கலாம், எது வரைக்கும் போதோ பார்க்கலாம். டாக்டர் போதுன்னு சொல்ற வரைக்கும் பெருகுங்க, டுப்புன்னு வர வரைக்கும் பெருகுன்னு சொல்றாங்க. சரி, உங்க மனசுல அதான் எழுதுவீங்க. கவனிங்க, பிசாசு தப்பு தப்பா போட்டு உங்க மனசுல எல்லாம் பிச்சைக்கார கோலம் ஆக்கி உங்களை என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா அந்த ரூட்லயே கொண்டு போயிட்டு இருக்கிறான். இப்பயும் மோசம் போல உங்க மனசுல இப்ப இன்னைக்கு இருந்து உங்க மனசை செல்லுன்னு வச்சுக்கோங்க. உங்க மனசு பாருங்க, உங்க வீட்டுல படுத்து பாய் கூட எல்லாம் இருக்கட்டும், ஒரு மெத்தையை முதலாவது பாருங்க. திருவனந்தத்துக்கு மறக்காம வந்துருங்க, அருமையான பிரசங்கம். இப்பயே அதை பிரசங்கம் பண்ணாம என்னால அடக்க முடியல, வந்துட்டு இருக்குது. இப்ப வீட்டுல கட்டில இருக்கிறத பாருங்க, மெத்தைய இருக்கிறது பாருங்க. கட்டாவே நீங்க மெத்தையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. மெத்தை வாங்கி கொடுக்காத சாமி உனக்கு எதுக்கு நான் கேட்கிறேன். ஹலோ, கட்டிய கரைக்கிறதே மெத்தையை வாங்கி தர மாட்டாரா? ஒரு ஆள் கூட தர 2012 வீட்டுல பாயில படுக்கூடாது, மெத்தையில தான் படுக்கணும். கை கட்டி நன்றி சொல்லுங்க. நீ ஏழை அல்ல, சொல்லு, நான் ஏழை அல்ல, நான் ஏழை அல்ல, நான் தரித்திரன் அல்ல, நான் பேரையும் அல்ல, நான் ஞாபக மறதிக்காரனும் அல்ல, நான் வியாதியஸ்தனும் அல்ல. எங்க அண்ணன் பொண்ண திருவள்ளூருக்கு போகும்போது பார்த்தேன். அது சொல்லிச்சு, நான் அழுது 2 மாசம் ஆச்சு, ஆனா 2 மாசம் முழுக்க எனக்கு பிரச்சனை தான். ஆனா பழைய சகனா வந்தா நான் அழுது ஒப்பாரி வச்சிருப்பேன். இந்த 2 மாசமா என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வராம நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். இனியும் நான் அழுக போவதில்லை. ஏன்னா உங்க பிரசங்கத்தை கேட்டு நான் தீர்மானம் எடுத்திருக்கேன். நினைச்சு ஆகா, ரொம்ப சந்தோஷமா. நீ செல்போன்ல கேட்கும் போது எனக்கு இவ்வளவு எழுப்புதா இருந்தா நேரில் கேட்க நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு
ஆடுங்க. அதெல்லாம் எனக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு பாருங்க. ஒரு காரியம் எனக்கு அப்படியே உயிரே போச்சு. ஒரு 3 நாள் தான் ஆச்சு அந்த காரியம். நான் சொல்லித்தரேன் பாருங்க. கத்தனை கிட்ட கேட்டாரு, அழுவாச்சு அது யாராலப்பா வருதுன்னு கேட்டாரு, வியாதி யாரால வருதுன்னு கேட்டாரு, பிரிவினை யாரால் வருதுன்னு கேட்டாரு. நீங்களே சொல்லுங்களேன் பதில். இப்ப கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறது தேவசித்தமா, பிரிஞ்சு இருக்கிறது தேவசித்தமா? வியாதி இருக்கிறது, வியாதியில கஷ்டப்படுறது தேவசித்தமா இல்ல நல்லா இருக்கிறது தேவசித்தமா? வீட்டுல சண்டை வருது தேவசித்தமா, சமாதானமா இருக்கிறது தேவசித்தமா? இப்ப சண்டை யாரால் வருது? பிசாசால வருது. இப்ப நீ ஏன் பிசாசு இறந்துறேன்னு கேட்டாரு. ஏன் பிசாசுக்கு? நல்லா கவனிங்க. நான் எப்பயும் சொல்ற பாயிண்ட் கிடையாது இது. எனக்கு வயசு 47 முடிஞ்சிருச்சு. நான் சொல்றேன் கேளுங்க. எத்தனையோ வருஷம் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். இந்த வார்த்தை எனக்கு என்னமோ புதுசா தெரியுது. ஒரு காரியம் பிசாசால வந்துச்சுன்னா அதை அதுக்கு ஏன்டா நீ இடம் தரேன்னு கேட்டாரு. சொல்லுது, புரிஞ்சுட்டீங்களா? இப்ப சண்டை எனக்கும் என் ஜெயினி சண்டை. போய் போடி தாய் போய் நான் பேசிட்டேன். இப்ப அது யாரால வந்துச்சுன்னு கேட்டாரு. அதுக்கு ஏன் நீ இடம் கொடுத்த? உன் ஸ்டெமினாவை காட்டு, உன்னுடைய பலத்தை எங்க காட்டு? பேய் கட்ட காட்டு. புரியுதுங்களா? உன் ஸ்டெமினாவை அங்க காட்டி இது பேயோட விஷயம் செஞ்சு அவன் போய் வெள்ளூர் சவுந்தலாவை ஏமாத்தட்டும். உன்னை ஏமாத்தலாமா? அப்படி அங்க ஏமாத்த முடியாது. அப்பாடி வெள்ளூர் சவுந்தலாமா அதே போகலன்னா சாரி, சரி வெள்ளூர் வெண்ணிலான்னு வச்சுக்கலாம். ஏன்னா வெண்ணிலா இல்ல, வெள்ளூர் வெண்ணிலாவை ஏமாத்த முடியாது. ஏமாத்தலாம், ஆனா புரியுதுங்களா? இங்க என்ன செய்யக்கூடாது? முசிறி டேவிட்ட உங்க பேரை போட்டுக்கோங்க, உங்க ஊரு பேர் போட்டு உங்க பேரு போட்டு என்ன ஏமாத்த முடியாதுன்னு சொல்லுங்க. அது வரும் பொழுதே வாழை ஒட்ட நறுக்கி விட்டுணும். யார் வாழை ஏத்துக்காதீங்க. நீங்க சண்டை போடாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், சண்டை போட்டுக்காதீங்க. பிரச்சனை வரும், சீக்கிரம் போட்டு உருட்டி அடிச்சு மேல வந்துடணும். சண்டை தேவ சித்தமே கிடையாது, பிரிவினை தேவ சித்தமே. நீ 2,05,000 காரணம் சொல்லி பொண்டாட்டி பேக்க தூக்கிட்டு வீட்டு விட்டு போனாலும் ஒத்துக்க மாட்டேன். 3 லட்சம் காரணம் சொல்லி உன் புருஷன் நீ பேசாம இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன். புருஷன்ட்ட பேசாம இரு. எப்ப வெளியே இப்போ நீயா உட மனுஷன் வாழ்வானா திட்டு, ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கணும்? பீஸ்ஃபுல்லா இருக்கணும். விசுவாசத்தை இழந்து விடவே கூடாது. அழுவாச்சிங்கிறது 2012 அழுகைக்கு ஒரு அழுகை கொண்டு வர வேண்டும். ஆமாங்க சொல்லுங்களேன். ஐயோ அழுக மாட்டாளே அழுகணும். அதை அழ வச்சிருந்தோம் 2012. உன்னை எவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையை அழ வச்சதோ அந்த பேரை அழ வைக்கணும். அழுகவே அழுகாதீங்க. உங்களா நல்லா வருங்களேன். என்ன சொல்லுறது எனக்கு புரியல, என்ன மன்னிச்சுக்கோங்க. காதலிச்சாதான் அந்த அருமை தெரியுமான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது காதலிச்சு பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய அருமைகள் தெரியும். ஒன்னொருத்தவங்க அழுகிறத, ஒரு காதலி அழுவதே காதல் விரும்ப மாட்டோம். இது இயற்கை. இது எங்கேயோ படிச்சு நினைச்சுக்காதீங்க. காதலி அழுவதே காதல் விரும்பல. அப்ப நான் கத்தர் என்கிட்ட சொன்னாரு, ஒரு காதலி அழுவதை காதல் விரும்ப மாட்டா, நீ அழுவதை நான் எப்படி விரும்புவேன்? சத்தியமா நீ விரும்பல ஆண்டவரே. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க அழுவதை தேவன் விரும்பல. ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு நீங்க ஏதாவது நன்றி காணிக்க செலுத்துன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிடாதீங்க. நீங்க அழுகிறத தேவன் 1% கூட விரும்பல. நீங்க துக்கமுகமா இருப்பதை தேவன் 1% கூட விரும்பல. நீங்க பசியோடு இருப்பதை தேவன் 1% விரும்பல. ஒரே ஒரு காரியம் சொல்ல விட்டான இப்பயும் சொல்லிடுறேன். அதுக்காக ஒரு நாள் பிரசங்கம் பண்ணு நினைச்சேன், ஆனா அடக்கம் உள்ள சொல்லிடுறேன். நீங்கள் படுத்துக் கொள்ளும் போது ஒரு நித்திரை இன்பமா இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகம்னா ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி தூங்குறத கேளுங்க. 3வது நிமிஷம் கர்ரு புர்ருங்கிற சவுண்ட், விடிய காத்தால் 6:30 மணிக்கு கரண்ட் நின்னா கூட அது நிக்காது. அவ்வளவு அருமையான ஒரு நித்திரையை பார்த்து நான் பொறாமப்பட்டு கர்த்தருக்கு எத்தனையோ சோத்திரங்கள் சொல்லி இருக்கிறேன். வீட்டையே கொள்ளையடிச்சிட்டு போன கூட என் பொண்டாட்டிக்கு தெரியாது. அப்படி ஒரு வரம், எல்லா வரத்தை விட பெரிய வரம் தூக்க வரம் என்று நான் நினைத்து கொண்டேன். அருமையான வரம். என் பொண்டாட்டி மாதிரி கொடுத்து வச்சவ யாரும் இல்லை, அவளுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். கொசு கடிச்சாவ யானை கடிச்சாவே தெரியாது, நீ கொசுக்கு போயிட்ட. ஏன்னா எங்க மாமியார் கொடுத்த வரம் வேற. முடிச்சிட்டு இருக்கும்போது யானை வந்தா கூட கண்டுக்காது, அது வேற வரம். அந்த வரத்தை பத்தி நான் பேசல, என் மனைவியினுடைய வரத்தை பத்தி பேசுறேன். தூக்க வரம். கர்த்தர் சொல்றாரு, யாரெல்லாம் எனக்கு பிடிக்குமோ அவனுக்கு நல்ல நித்திரையை தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கனவுல பயம், பூச்சாண்டி கீச்சாண்டி சிறுப்புள்ளத்தன நம்மளை கண்டு அவன் பயப்படணும். இவனை தான் அலக்கரிச்சு நிப்பாத்தானா முடிய மாட்டேங்குது. கொரட்டை விடுறாளே, கொரட்டை விடுறதான் கர்த்தர் நைட்டை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நல்லா தூங்குங்க நைட்டு. நான் எதுக்கு சொல்றேன் தெரியுங்களா? நீங்க கவலையை ஜெயிச்சதுக்கு அடையாளம் நைட்டு நல்ல தூக்கம் தூங்கணும். அதுக்காக சொல்றேன். கவலை இருந்துச்சுன்னா தூக்கம் வராது. கண்ணு முள்ள விரல விட்டு தூக்கினா கூட தூக்கம் வராது. நீ 10 மாத்திரை பரவ தூக்கம் வராது. கர்த்தர் எனக்காக இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். நீயும் நானும் செய்ய வேண்டாம் ஒன்னே ஒண்ணு வேலை, அவர் அப்பா அம்மாடியில பட்டுட்டு கொஞ்சிட்டு இருக்கிறதா வேலை. நிச்சயம் அவர் பார்த்து ஆயத்தமா இருக்கிறார். அவர் நீங்க ஃப்ரீயா இருங்க.
நைட்டு நித்திரை நல்லா இருக்கணும். இது எதுக்காக சொல்ல வரணும்னா, நைட்டு தூக்கம் வரலன்னா அது பேய்க்கு இடம் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். யார் வந்துட்டா அதை ஏத்துக்காதீங்க. நைட்டு தூக்கம் வரலைங்கிறத ஏத்துக்காதீங்க. ஏன்னிட்ட கேளுங்க, ஏமா அப்படி கேட்டா, எனக்கு நைட்டு 12க்கு தாங்க தூக்கம் வருது. டெய்லி என் ரெக்கார்ட் இருக்கு, சார்ஜ் போயிடுது. ஏன் தெரியுங்களா? நைட்டு போட்டு கேட்க வேண்டியது, அப்படியே தூங்க வேண்டியது. அதான் தூக்கம் வருது உங்களுக்கு. 10 பாட்டு கேட்கும்போது 8வது பாட்டு 7வது பாட்டு தூக்கம் வந்துடும், தூங்கிடுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு வேற என்ன வேலை, டேப் பாட்டை போட்டு தூங்கிட வேண்டியது. அது அப்படியே விடிய பாடி அது ஆஃப் ஆயிடுது, செட் ஆஃப் ஆயிடும். கவனிங்க, 12:30 மணி வரைக்கும் தூங்கணும். 12:30 மணி தான் தூக்கம் வருதுங்கிற பேச்சை முதல்ல நிறுத்துங்க. உங்களுக்கு எப்ப தூக்கம் வரணும்னு விரும்புறீங்களோ அதை பிசாசுகிட்ட சொல்லுங்க. நான் இன்னைக்கு 10 மணிக்கு நான் தூங்குவேன், ஆமேன்னு சொல்லுங்க. நான் நல்லா படுத்து தூங்குவேன், ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நடக்குங்க. நீங்க சொல்லுங்க. அவன் யாரு உன்னை 12 மணிக்கு தூக்க வைக்க? அவன் யாருங்க உன்னை 12 மணிக்கு தூங்க வைக்கிறதுக்கு? அவன் யாருங்க உன்னை 3 மணிக்கு எழுப்புறதுக்கு? நீங்க நல்லா தூங்கணும்னா கர்த்தர் நைட் லைட்டை கொடுத்துருக்காரு. சன்னெல்லாம் ரெஸ்ட் எடுக்க வச்சு நைட்டை கொடுத்துட்டு நைட் லேம்ப் போட்டுட்டு ஃபேனை போட்டுட்டு படுவேன்னா கொசு ஒண்ணு நான் 100 தடவை சொல்லிட்டேன், கொசுவலை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். கொசுவலை கட்டிக்குவாங்க. இந்த காயெல்லாம் வைக்காதீங்க, ஆஸ்மா வியாதி செத்து போடுவீங்க. காயில் பயன்படுத்தக்கூடாது, கொசு காயில பயன்படுத்தக்கூடாது, ஆஸ்மா வியாதி நிச்சயமா வரும். இது டாக்டர் சொன்னது. ஏன்னா நீங்களே மூச்சு விட்டு பாருங்க, மூச்சு விட முடியாது. வாயில பக்கத்துல வச்சுட்டு நல்ல சுவாசம் வராது, சளி பிடிக்கும். எனக்கு தெரியும் எல்லாமே. ஏன்னா எங்க அந்த விஷயத்துலதான் கொசு சாகுது, அதைத்தான் நீ சுவாசிக்கிற. அது உன்னை பாதிக்காதா? 1% பாதிக்காதா? அதனால பாதிக்கும். பேசாம கொசுவலை கட்டுங்க. அதை விட கொஞ்சம் பாதி விஷயம் உள்ளது அந்த மருந்து உள்ளது, அதை வேணா சொல்லிக்கோங்க. அது கொஞ்சம் மூச்சு கஷ்டமா இருக்காது, அது மைல்டா சாவடிக்கும். அதை வச்சுக்கிட்டீங்கன்னா கொசு வராது. சரி விட்டுருங்க. நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, நல்லா கவனி. எனக்கு தேவன் சொல்லி கொடுத்தது என்னன்னா, தேவ சித்தம் இல்லாத எதையுமே நீ ஏத்துக்காத. தேவ சித்தம் இல்லாத எதையுமே என்ன செய்யக்கூடாது. நீங்க கண்ணீரா நிப்பாட்டு ஒரு நிமிஷம். இப்ப இது யாரால் வருதுன்னு ஒரு கேள்வி கேளுங்க. இது யாரால் வருது? நீ அழுது கொண்டு இருப்பது தேவ சித்தமா? நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. அப்ப தேவ சித்தம் இல்லாத நீ ஏன் செஞ்சிட்டு இருக்கிற? ஏன் செய்றீங்க? 1000 காரணம் சொல்ல அவர் ஆண்டவர் ஒத்துக்க மாட்டாரு. அத்தனை காரணத்துக்கு என்ன சொல்லுவாரு? நான் உன் கூட இல்லையா? நான் இருக்கும்போது நீ அழுகிற. இதுதான் தேவன் கேட்பாரு. நான் இருக்கிறேன்ல, ஏதோ ஒரு பிரச்சனை, ஓகே, உலகத்தாலே தீர்க்க முடியாது, ஓகே, நான் இருக்கிறேனே சொல்லுங்க. கர்த்தர் இருக்காரா இல்லையா? அவர் இருக்கும்போது நீங்க அழக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. அவர் இருக்கும்போது நீங்க கவலைப்படக்கூடாது. என்ன அக்கிரமம் நடக்கட்டுங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் ஜெயிப்பேன், ஆமென் சொல்லுங்க. நான் ஜெயிப்பேன். அவ்வளவுதான் விஷயம். அதோட நில்லுங்க. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். சரி, அப்ப நிரப்புங்கள் என்கின்ற வார்த்தையை கேட்டோம். நிரப்புங்கள், பி மல்டிப்ளை அண்ட் ரெப்ளனிஷ் அப்படிங்கிற வார்த்தையை தேவன் படுத்தாரு. பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்ப பெருகுவதும் நிரப்புவதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 2 பேருக்கு 4 நதியை கொடுத்தார் என்று சொன்னேன். அப்புறமே சொன்னேன், ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதம் என்னன்னு சொன்னா, ருசியும் மனமும் இல்லாத தண்ணீரை மனமும் ருசியும் உள்ள திராட்சரசமாக மாற்றினார். அங்க என்ன வருது? திராட்சரசம் குறைவுபட்ட போதுன்னு ஆரம்பிக்குது. திராட்சரசம் அப்ப பாருங்க, இப்ப குறைவு வந்தாச்சு. ஏசி இருக்கிற இடத்துல என்ன இருக்கக்கூடாது, அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அதான் விஷயம். ஏசு இருக்கிற இடத்துல குறைவு இருக்கக்கூடாது. இதெல்லாம் வசனமா கேட்காதீங்க, அப்படியே வாழ்க்கையாக கேளுங்கள். ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் இருப்பது உண்மையானால், உங்கள் இல்லத்தில் இருப்பது உண்மையானால், அங்க ஒரு குறைவும் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு குறையும் தேவன் அனுமதிக்க மாட்டார். குறைவு இருந்தால் குறைவுக்கு எழுத்து நில்லுங்கள். அந்த குறைவை பார்த்து பேசுங்கள். குறைவே நீ நிறைவாகு என்று பேசுங்க, பேசப்படுங்க. குறைவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அதை வாங்கி வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். பிலிப்பியர் 4:19 உங்கள் எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சொல்லுங்க நிறைவாக்குவார். சொல்லுங்க, என் எல்லா குறைவுகளும் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கப்படும். நிறைவாக்கப்படும். இதெல்லாம் வசனத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், நான் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை ஏன் கர்த்தர் போறாரு பாருங்க. குறைவை ஒரு குறைவும் சொல்லுங்க, எல்லா குறைவுகளும். நல்லா கவனிங்க, எல்லா குறைவுகளும் இல்லைங்க, எல்லா குறைவுகளும் நிறைவாக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப குறைவு தேவனுடைய சித்தம் அல்ல. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? சீசர்ல அனுப்பும் பொழுது சீசர்ல பார்த்து கர்த்தர் கேட்டாரு, எப்பா நான் உங்க கிட்ட அனுப்பும் போது உங்களுக்கு ஏதாவது குறைவுபட்டதான்னு கேட்டார். அப்ப சீசர்ல சொன்னாங்க, ஒன்றிலும் நாங்கள் குறைவுபடவில்லை. கர்த்தர் நம்மளை அனுப்பிச்சது உண்மைனா தெரிந்து விடணும்னா நம்ம ஒன்றிலும் என்ன செய்யக்கூடாது, குறைவுபடக்கூடாது. அப்போஸ்தலர் 4:35 வாசிக்கும் பொழுது என்ன போன வாரம் சொன்னது,
ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சொல்லுங்க, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அப்ப நம்முடைய கர்த்தர் யாருன்னு பாத்துங்க. யாக்கோபு 1:4 ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா வாசிங்களேன், யாக்கோபு 1:4 அதெல்லாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் குறைவோடு இருப்பதை விரும்புகிற தேவன் அல்ல, நிறைவாய் இருக்கவும் ஆசீர்வதிக்கவும் பெருகவும் கர்த்தர் விரும்புகிறார். 1:4 எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் ஒன்றிலும் என்னதுங்க குறை உள்ளவர்களாய் இராமல். அப்ப பாருங்க, நம்ம எதுலயும் எதுல இருக்கக்கூடாதா? பணத்திலையும் குறை இருக்கக்கூடாதா, செருப்புலையும் குறை இருக்கக்கூடாது, சாக்ஸ்லயும் குறை இருக்கக்கூடாது, ஹேர் பின்லையும் குறை இருக்கக்கூடாது, சாரி பின்லையும் குறை இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல், வாசிங்க, பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு. கைகளை தட்டுங்களேன். கர்த்தர் பாருங்க, பூரணராயும். பூரணர்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வீட்டுல போய் கேளுங்க. ஒரு பழுது 99.99 இல்ல, 100% 100% பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அங்கே சொல்லி இருக்கிறார். ஆகவே அப்படிதான் இருக்கணும். மல்கியா 4:2 வாசிக்கிறோம், நீங்கள் புறப்பட்டு போய் எப்படி இருக்கணுமா? நீங்கள் புறப்பட்டு போய். மல்கியா 4:2 வாசிங்க. அந்த இடத்த மாத்திரம் வாசிங்க, கீழே வாங்க. எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய். இப்பதான் சுற்றுலா செய்ய வெளியே போய் சாப்பிடறாங்கன்னு புரியுது. ஆண்டவர் வீட்டுல சாப்பிட்டா வீடு கஜானா காலி ஆகிட்டு இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் வெளியே சொல்லுங்க, வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல வளர்வீர்கள். கைகளை தட்டுங்க. என்னை மாதிரி நோஞ்சானா இருக்க கூடாது, நானும் கொழுக்கணும். கொழுத்த கண்டுகளை போல வளர்வீர்கள். கைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல. டெய்லி ஒரு ஹேண்ட்பேக்கை மாட்டி தோல்ல மாட்டி சோத்திரம் சொல்லிட்டு கிளம்புங்க. கர்த்தர் கொடுக்கறத சாப்பிடுங்க. அப்புறம் பாருங்க உடம்பு ஏறுதா இல்லையான்னு பாருங்க. கொழுத்த கண்டுகளை போல இருக்கிறவர்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய சித்தமே அதுதான். நீங்கள் கொழுத்த கண்டுகளை போல இருக்க வேண்டும். வத்தனா கண்ணு தொட்டு போல இல்ல, எப்படி இருக்கணுமா? ஆமா, உபாகத்துல இன்னொரு வசனம் இருக்குது, வாசிக்க நேரம் இல்ல, 31:20 நினைக்கிறேன். அங்கேயும் கொழுத்த கண்டுகள் என்கின்ற வார்த்தையை தேவன் பயன்படுத்துகிறார். சரி, விஷயத்துக்கு வருவோம், அதை விட்டுருங்க. மார்க்ல வாசிக்கிறான், வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். சீசருக்கெல்லாம் சோறு போடும் போது கர்த்தர் கேட்கிறாரு, இவங்களுக்கு எல்லாம் என்னப்பா சாப்பிட என்ன இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நத்திங் டு ஈட் ஆண்டவரே. அவங்க சொல்றாங்க, சாப்பிட என்ன இல்லவா? ஒண்ணு இல்லை. கர்த்தர்ட்ட என்ன வார்த்தை வருது பாருங்க, ஒன்றுமில்லை. குறைவுங்கிற வார்த்தை கர்த்தர்ட்ட வரக்கூடாது. ஒன்றுமில்லைன்னு கர்த்தர் சொன்னார். உட்கார வச்சு பந்தி போட சொல்லிட்டு நீயே சோறு கொடுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சோறு போட்ட பிறகு மிச்சத்தை அல்ல சொன்னாரு. அதெல்லாம் ஒரு விஷயம் பாருங்களேன். மிச்சத்தை தேவன் அல்ல சொன்னார். எத்தனை கூடப்பான்னு கேட்டார். எத்தனை கூட? 12 கூடப்பா. அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஏன் 12 கூட, ஏன் 13 கூட வரக்கூடாதான்னு கேட்டாரு. கவனிங்க, எத்தனை கூட மிச்சம் எடுத்தாங்க? ஏன் தெரியுமா? அந்த 12 சீசன்லும் போதுல இல்லைன்னே பேசிட்டு இருக்கிறோம். போதுல இல்ல, எங்க போவோம், அவ்வளவு காசு நம்ம கிட்ட இல்லைங்கிறான் ஒருத்தன். இத்தனை பேத்துக்கு சோறு வாங்கி தரத்துக்கு நம்ம கிட்ட என்ன இல்லைங்கிறான். ஒருத்தன் சொல்றான் இத்தனை பேத்துக்கு சோறு இல்லைங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான் இத்தனை பேத்துக்கு சோறு வாங்கறதுக்கு காசு இல்லைங்கிறான். இதே பாட்டு தான் இயேசுவோட கூட இருந்து இந்த பஞ்ச பாட்டு, இந்த பஜனை தான். அப்ப கர்த்தர் என்ன செஞ்சார்? 12 கோடி அல்ல வச்சார். என்னங்க? அதான் ஒரு கற்பனை கதை சொன்னார். எதுக்கு தெரியுமா? அந்த 12 கோடியும் 12 கோடி குப்பத்தூர்ல போறதுக்கா? அந்த சின்ன பையன் 5 மீன் கொடுத்தான் பாத்தீங்களா, அவன் வீட்டுல கொண்டு போய் நீங்களே தலையில வச்சுக்கிட்டு நீங்களே அந்த பையன் வீட்டுல கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு வாங்கடா அப்படின்னா. அப்ப இறக்கி தூக்கிட்டு போகும்போது அவனுக்கு புத்தி வந்திருக்கும். நான் அப்பயே சொன்னேன், கர்த்தர் ஏதாவது செய்வார்னு தெரியும், அற்புதம். அவர் இப்படி அற்புதம் செய்வார்னு இப்பதான் தெரிஞ்சது. இனிமே நம்ம வாழ்ந்து என்ன வரக்கூடாது? இல்லைன்னு வரக்கூடாது, போதுலன்னு வரக்கூடாது. அந்த சின்ன பையன் அவங்க அம்மா கட்டுப்பாங்க, ஏங்க சீசர்ல தூக்கிட்ட சொல்றீங்கன்னு. அவருக்கு பாடம் கத்து கொடுக்கறதா ஏசு கிட்ட சொல்லியிருக்காரு. எதை கேட்டாலும் இல்லைங்கிறான், எப்ப கேட்டாலும் இல்லைங்கிறான், எப்ப கேட்டாலும் 10 சொன்னாங்க. அதனால்தான் ஏசு இப்படி செஞ்சாருன்னு. இது ஒரு கற்பனை கதை. அதே கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவர் God is the God of abundant supplier. அவர் he is our Jehovah Jireh. அவர் நம்முடைய யெகோவா ஈரேவாக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து தேவைக்கு அதிகமாய் நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்காய் காத்து நிற்கிற தேவன் என்று அவருடைய நாமத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று கர்த்தர் சொன்னார். கவனிங்க, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்? நிறைவை நீங்கள் கண்ணில பார்க்க வேண்டும். அதுக்காக நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நிறைவை பாருங்க. பாலும் தேனும் கிடைக்கிற தேசம் அல்ல, பாலும் தேனும்
நீங்க உங்க வாழ்க்கையை பார்க்கணும். பாலும் தேனும் சந்தோஷமும் சமாதானமும் ஆறாய் ஓடுகிற ஒரு வாழ்க்கையை தேவன் வாக்கு பண்ணுகிறார். கைகளை கட்டு. சுகத்திற்கு பஞ்சமில்லை, ஆரோக்கியத்திற்கு பஞ்சமில்லை, உடைக்கு பஞ்சமில்லை, பணத்திற்கு பஞ்சமில்லை, சமாதானத்துக்கு பஞ்சமில்லை. அது ஆறாய் பெருகி ஓட வேண்டும், ஆறாய் ஓட வேண்டும். இதெல்லாம் கொண்டு வரதுக்காக கர்த்தர் சொன்னார். ஆறாய் ஓட வேண்டும். வாழ்க்கையில 3 விதமான லெவல் இருக்கிறது. ஒன்று நாட் இனஃப்ங்கிற வாழ்க்கை, இன்னொன்று ஜஸ்ட் இனஃப்ங்கிற ஒரு அனுபவம், மூன்றாவது மோர் தென் இனஃப்ங்கிற ஒரு வாழ்க்கை. அப்ப தேவன் நீயும் நானும் இந்த அனுபவத்தில் இருக்க கூடாது, அந்த அனுபவத்துக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியாம சொல்லாதீங்க, நான் புரிய வைக்கிறேன். சாப்பாடு இல்லைங்கிறது ஒரு காலம், ஏதோ 3 வேளைக்கு சோறு கிடைக்குதுங்கிறது ஒரு காலம், எப்ப பார்த்தாலும் சோறு மிச்சம் இருக்குங்கிறது ஒரு காலம். அந்த இடத்துல நீங்க போகணும். கை தட்டு, கையை தட்டுங்க. எதுலையுமே ஒன்றையும் குறையப்படக்கூடாது. விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம். விட்டுட்டீங்கன்னா போயிடும். இந்த ஆசீர்வாதத்தை பிசாசு எடுத்து வச்சிருக்கிறான். இல்ல, என் ஆசீர்வாதத்தை நான் கட்டமைக்கிறேன். என் வீட்டிலே பொருளாதாரம் நிரம்பி இருக்கட்டும், ஆசீர்வாதம் நிரம்பி வழிவதாக, எண்ணெய் நிரம்பி வழிவதாக, அரிசி நிரம்பி வழிவதாக, பணம் நிரம்பி வழிவதாக, சமாதானம் நிரம்பி வழிவதாக. எதுலையுமே எங்கேயுமே நீங்க கோட்டை விட்டுறாதீங்க. நம்ம ஜெயிக்க போறோம். இன்னொரு காரியம் சொல்றேன், தப்பா நினைச்சு கூடாது. பைபிளுக்கு நான் சொல்லிதான் ஆகணும். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னார் 99 வயசுல, என்னுடைய நாமம் எல்ஷடாய். அப்படி நாமம் என்னங்க? இங்க கவனிக்கலாமா? இந்த மங்களத்தம்மா கவனிங்க. அந்த பிள்ளைங்க போனா போட்டும், வந்தா வரட்டும். எல்ஷடாய் அர்த்தம் கேட்டா பதில் தெரியலன்னு சொல்லக்கூடாது. எல்ஷடாய்னு சொல்லிட்டு கார்ல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, பாபா வண்டியில் எழுதி வச்சிருக்காரு. அதனுடைய உண்மையான அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். அதை சர்வ வல்லவர்னு மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. என்ன வல்லவருங்க? ஆனா உண்மையான அர்த்தம் நான் சொல்றேன், மார்பகம் பெருத்த தேவன். அப்படி எழுதுங்க, அது எழுதுங்க. முதல் எல்ஷடாய்னா மார்பகம் பெருத்தவர். என்னங்க மார்பகம் பெருத்தவர் அப்படின்னா? ஆண்களுக்கு இருக்கிற மார்பகத்தை அவர் சொல்லல. தன்னை பெண்ணாக சிருஷ்டித்துக் கொண்டு தன்னை பெண்ணாக அங்க ஒப்பிட்டு, புரியுதுங்களா? பெண்ணை ஒப்பிட்டு பெண்ணுக்கு மார்பகம் பெருத்தவர் என்று. என்னங்க மார்பகம் பெருத்தவர்னா? நல்லா கவனிங்க. அதுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். தவறான அர்த்தம் இல்ல, சரியான அர்த்தத்துக்குள்ள கடந்து வரும். அது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை இல்ல 10 குழந்தை பெற்றாலும் 10 குழந்தைக்கு தேவையான பாலை நான் பெற்றவளா இருக்கிறேன். உனக்கு என்ன பலன் தேவையோ அந்த பலன் என்னிடத்திலே பூரணமா இருக்கிறது. சர்வ பலனை கொடுக்க தேவன் சர்வ வல்லமுடைய தேவனா இருக்கிறார். கைகளை தட்டி. அவர் நிரம்பி வழிகிற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் தேவையை அளவுக்கு அதிகமாய் சந்திக்க தேவன் அவர் வல்லமுடையவரா இருக்கிறார். உனக்கும் கொடுத்து ஊருக்கும் கொடுத்து மிச்சம் இருக்கிற அளவுக்கு தேவன் வல்லமுடையவரா இருக்கிறார். கைகளை தட்டி. அதான் மார்பகம் பெருத்தவர் என்று அர்த்தம். அவர் நாமம் எல்ஷடாய். அவர் நாமம் எல்ஷடாய். உனக்கு என்ன தேவை? உன் ஊருக்கு என்ன தேவை? 10 பேர் வந்தாலும் நான் சோறு போடுறேன், 1000 பேர் வந்தாலும் நான் சோறு போடுறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் சொல்லுது 2க்கு மேல பெத்துக்காதுன்னு. பரவ அரசாங்கம் சொல்லுது 2 அல்ல 20 பெத்துக்க முடிஞ்சா நீ பெத்துக்கோன்னு சொல்லுது. கை தட்டு. விசுவாசம் வந்தா பெத்துக்க, பயப்படாத. அந்த ராஜ்யம் வேற, இந்த ராஜ்யம் வேற. கர்த்தர் பழுகி பெருகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசம் இருக்கிறவங்க பிள்ளையை பெத்துக்கோங்க, விசுவாசம் இருக்காங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே இல்லாம பிள்ளையை பெத்துட்டு நடுத்துல பிச்சை எடுக்காதீங்க. எவ்வளவு விசுவாசம் இருக்கோ பிள்ளை, உனக்கு எவ்வளவு விசுவாசம் கிடையாது பிள்ளைய போய் என்னன்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஸ்டாப் பண்ணவங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்டாப் பண்ணாதவங்களுக்கும் ஸ்தோத்திரம். அதனால பிள்ளைய ஸ்டாப் பண்ணாதீங்க. இனிமே பிள்ளைய பெற்ற ஆரம்பிச்சுவாங்க. நோ ஸ்டாப்பிங். எவ்வளவு வேணா பெற்றுங்க. நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு. அதுதான் எல்ஷடாய். கவர்மெண்ட் உருதா உருளையா அது சட்டம் போடும்போது பாத்துக்கலாம். 5க்கு மேல் பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு சட்டம் கொண்டு வரட்டு. அது வரைக்கும் கூடாது. பிள்ளை பெற்றுக்கோ. புரியுதுங்களா? எல்ஷடாய்க்கு அதான் அர்த்தம். எல்ஷடாய்ங்கிற வார்த்தையை விளங்கிக்கோங்க. உனக்கு என்ன தேவையோ அந்த எனக்கே சொல்றதில்ல பாருங்களேன். உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சந்திச்சு எனக்கு மிச்சம் எங்கிட்ட என்ன செய்ய போகுது இருக்குதுன்னு சொல்றாருங்க. அவர் அப்படிப்பட்ட தேவன். அது அந்த நல்ல தெய்வத்துக்காக தேவனை சோதரிப்பார். சரி கவனிங்க. அப்ப தேவன் நமக்காக சாபமானார் என்று சொல்லும் போது, ஏன் சாபமானார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் நமக்கு புறஜாதிகளுக்கு உண்டாகும்படி இப்படி நடந்தது. அவர் ஏங்க சாபமானாரு? நல்ல கவனிங்க. அவர் ஏங்க சாபமானாரு அப்படின்னு சொன்னா, ஏதோ காரணம் இல்லாம பைத்தியம் முடிச்சு போய் சாபமாகல. நீங்களும் நானும் ஆபிரகாம் அனுபவித்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் சாபமானார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொல்லுங்க. குமார் கொஞ்சம் ஏதாவது புரியுதான்னு பாருங்க. கொஞ்சமாவது அப்படி ஒரு கிட்ட வரணும். நெருப்பு கிட்ட வந்தாதாங்க சுடு தெரியும். ஒரு வேலை நெருப்பு பார்த்துட்டு இருந்த என்ன பிரயோஜனம்? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஜிலேபி பார்த்துட்டு இருக்கலாம், என்ன பிரயோஜனம்?
உலகத்துல ஒரு ஜிலேபி இருக்குது, அதை நீங்க பாக்குறது என்ன பிரயோஜனம்? எடுத்து கொஞ்சோண்டு நக்கி பார்த்தா தானே நல்லா இருக்கு நமக்கு. இப்படி தொட்டாது நக்கியாது பார்க்க வேணாமா? தின்னு பாருன்னு சொல்லாது, நக்கியாது பார்க்க வேணாமா? நீ பார்த்துக்கிட்டே இருக்க நல்லா தெரியும். நெருப்பை பார்க்கறதுனால உஷ்ணம் வராது, நெருப்பு கிட்ட போறதுனால உஷ்ணம் வரும். நான் சொல்றதை கவனிங்க, கேட்காத. ஏன் ஆண்டவர் சாபமானார்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்படி. ராமன் சொல்லுங்களேன். சார் ஆபிரகாமுக்கு என்னதாங்க ஆசீர்வாதம்? வாசிங்க. ஆதியாகமம் நிறைய இருக்குது, நான் 1-2 வாசிக்க காமிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, தமிழ்ல கஜாமஜான் இருக்குது, ஆம்பிளிஃபைடு வெர்ஷன் நான் சொல்றேன். 3 ஆசீர்வாதங்கள் என்ன சொல்றாரு? ஒன்னு இங்கிலீஷ்ல வேணா, தமிழ்ல சொல்ல தெரியல, abundant increase of favor. இது தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஃபேவர்னா தயவா? தயவு சாதகம், தயவு தான் ஃபேவர் மாத்தி இருக்கிறாங்க. அப்ப கவனிங்க, abundant increase of favor இங்கிலீஷ்ல அப்படிதான் வருது மூல பைபிள்ல. தமிழ்ல உன்னை ஆசீர்வதித்து மொட்டையா இருக்கு. இங்க அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். நான் உன்னை ஆசீர்வதித்துங்கிறதுக்கு I will command an abundant increase of favor. இதை பத்தி ஒரு நாள் பின்னாடி பிரசங்கம் பண்ணலாம் கர்த்தர் சித்தமானால். மனிதனுடைய கண்களிலேயும் தேவனுடைய கண்களிலேயும் நமக்கு அளவற்ற தயவை தேவன் வைத்திருக்கிறார். கைகளை தட்டுங்களேன். நீங்க நினைக்காதீங்க, தயவை வச்சிருக்கிறார். நீங்க எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாம அவன் கண்களை அவனுக்கு தயவை நான் வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். இதை நீங்க அனுபவிக்கணும். உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் யாரும் இல்லாதப்ப இந்த வசனத்தை கையில் எடுத்துக்கோங்க. ஆண்டவரே, எனக்கு தயவை கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, எனக்கு அந்த தயவு இப்பொழுது எனக்கு லீவு கேட்க போறீங்க, லீவு தரலைங்க. பயப்படாத, கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நீ லீவு கேட்கும் போது அவன் லீவு தரங்கத்துக்குரிய தயவை நான் வச்சிருக்கிறேன். நான் தயவு வச்சிருக்கிறேன். தயவு என்பது ஒரு ஆசீர்வாதங்களில் ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. தயவு என்பது ஆசீர்வாதங்களில் ஒன்று. அது சாதாரண தயவு அல்ல. அபண்டன்ட்னா அளவற்ற, இன்கிரீஸ்னா பெருகுகிற, அபண்டன்ட் இன்கிரீஸ் ஆஃப் ஃபேவர். அந்த தயவு பெருகுமா, அளவற்று பெருகுமா, அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் ஃபேமஸ் அண்ட் டிஸ்டிங்கிஷ். தமிழ்ல பெருமைப்படுத்துவேன் என்று ஒன்றுதான் இருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்தில் 2 வருகிறது, ஃபேமஸ் அண்ட் டிஸ்டிங்கிஷ். ஃபேமஸ்னா புகழ், டிஸ்டிங்கிஷ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? வித்தியாசப்படுத்துதல், வேறுபடுத்துதல். பிராமணன் சொல்லுங்களேன். 1,00,000 பேர் இருந்தாலும் நான் உன்னை வித்தியாசப்படுத்துறேன் தேவன் சொல்றார். கை தட்டி வாங்கிக்கோங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். I will distinguish you. நான் உன்னை வேறுபடுத்துவேன், நான் உன்னை வித்தியாசப்படுத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன். எத்தனை பேர் உங்களை போட்டி போட்டுட்டா அதுதான் உலக மனசோட கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை உலக பேரோடு நீ இருந்தாலும் உன்னை ஆண்டவர் வித்தியாசப்பட நீ இல்ல, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை வித்தியாசப்படுத்துவேன். நீ ஒண்ணு ட்ரை பண்ணாத. கவனிங்க, ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ வித்தியாசப்படுத்த முடியாது, நான் உன்னை வித்தியாசப்படுத்துறேன். நான் உன்னை இந்த வித்தியாசம் அடைவதற்கு என்ன நிபந்தனை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க குமார், சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதா? ஐ வில் டிஸ்டிங்கிஷ் யூனா நான் உன்னை வித்தியாசப்படுத்துறேன். அதுக்கு நீ என்ன செய்யணும்? என்ன நிபந்தனை? விக்கி, என்ன நிபந்தனை? நான் உன்னை வித்தியாசப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. நீ 10ல் 1 இருந்தா இருந்துக்காருங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் 1,00,000ல் 1 இருக்குன்னு ஆசைப்பட்டேன்னா அதை ஆண்டவர் நான் செய்யறேன்னு சொல்றாரு. அதான் என் சித்த நான் செய்யறேன்பாங்கிறாரு. அப்ப அது என்ன நிபந்தனை? அதான் உன்னால முடியாதுங்கிறாரு. நான் பண்றேன், அந்த டியூட்டி நான் எடுத்துக்கிறேன் பாண்டாரு, அதை நான் பாத்துக்கிறேங்கிறாரு. என்ன மல்லிகா சிஸ்டர், என்ன நிபந்தனை? தான் தெரியலங்கிறீங்களா? என்ன நிபந்தனை? அக்கா உண்மைங்கிறாங்க, இன்னொரு ஆள் பரிசுத்தங்கிறாங்க, ஒரு ஆள் யோகியங்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், அதை விசுவாசிங்கன்னா போதும். கை தட்டுங்க. லூசுத்தனா பேசாதீங்க. நான் பேசுறதெல்லாம் தலையெல்லாம் மறுபடியும் கொண்டு போய் வண்டியை குப்பத்துல போய் கவுத்து விட்டுறாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க விசுவாசிங்கன்னா போதும், உங்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்துவார். கைகளை தட்டி. அதான் ஆபிரகாமின் சந்ததி, விசுவாச மார்க்கத்தால் ஆபிரகாமின் சந்ததிகள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் இருந்தா போதும், ஒண்ணுமே இல்லை. இதை ஜஸ்ட் அப்படியே விசுவாசிங்க. என்னை ஆண்டவர் வித்தியாசப்படுத்துவார். அப்படின்னு சொல்லுங்க. 2012 வித்தியாசப்படுத்துவார். என் வாழ்க்கையை வித்தியாசப்படுத்துவார். என் வஸ்திரத்தை வித்தியாசப்படுத்துவார். என் பேச்சை வித்தியாசப்படுத்துவார். என் நடையை வித்தியாசப்படுத்துவார். என் வருமானத்தை வித்தியாசப்படுத்துவார். இதை சொல்லக்கூடாத வாயை தந்து காலையில் எந்திரிச்சு ஜாமான் இல்லாம கொட்டாவிட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. எந்திரிச்சு கொஞ்ச நேரம் பேசுன என்ன நல்ல வார்த்தையை பேசுங்க. காலையில் எழுந்து வசனத்தை பாருங்க, கர்த்தரோட இருங்க, வசனத்தோட இருங்க, வசனத்தோட பேசுங்க, பிரச்சனையோட பேசுங்க, வறுமையை பார்த்து பேசு, முட்டிக்கால பார்த்து பேசு, உன் வீட்டுல பாத்திரத்துல என்ன கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாட்டில பார்த்து பேசு.
உன் வயித்தை பார்த்து பேசு, உனக்கு பிறக்க போற குழந்தைய பார்த்து பேசு, உன் கர்ப்பப்பையை பார்த்து பேசு, உனக்கு கண்ணு தெரியாம சாலேஸ்வரம் வந்துச்சுன்னா கண்ணை பார்த்து பேசு. சாலேஸ்வரமே இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன்னு சொல்லு. பேசு, பேசுங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. யாராவது வந்து கேட்கும்போது நல்ல வார்த்தையை பேசுங்க. உன் வார்த்தை வித்தியாசமா இருக்கணும். என்ன எப்படி பேசுறான், இது என்ன இப்படி பேசுறான்? ஆமா, நான் வித்தியாசமா அழைக்கப்பட்டவன், என் வாயிலிருந்து வித்தியாசமான வார்த்தை வரும். உலகத்தானே போல பேசக்கூடாது. அதுக்குதான் அபிஷேகம், அதுக்குதான் ஆராதனை. அவன் புலம்புறமா நீ புலம்ப கூடாது. அவன் புலம்பட்டுங்க, நீ புலம்ப கூடாது. 1000 வழக்காடு சீக்கு வரட்டுங்க. இந்த சீக்கு வந்தா புலக்கவே புலக்காது சரின்னு சொல்லிட்டேன். அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீ சேலஞ்ச் பண்ணு. இங்க இருக்கிற ஒரு நாத்தாங்கால கூட நீ தொடக்கூடாது என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. நீ சொல்லிட்டு வந்து நீ ஒண்ணு யோசிக்காத. நான் சொல்லிட்டு அது அப்படித்தான் நடக்கணும்னு சொல்லு. இதைத்தான் நான் நிர்ணயம் பண்ணிருக்கிறேன், இதைத்தான் நான் டிசைட் பண்ணிருக்கிறேன், இதைத்தான் நான் சொல்றேன், இதுதான் நடக்கும். உங்க தலையெழுத்த வேற ஒருத்தன் எழுத விட்டுறாதீங்க. உங்க தலையெழுத்த நீங்க தான் எழுத வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. உண்மை நீ என்ன சொல்ற? உன் தலையெழுத்த ஒரு பேனா வச்சு எழுதிடக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் உனக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், கவர்மெண்ட் வேலை எல்லாம் சொல்லுதா? ஜெயலலிதா ஆட்சியில் வேலை கிடைக்குமா? கிடைக்காது. பயப்படாதீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இது ஜெயலலிதா ஆட்சியில் நான் இல்ல, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு வேலை உண்டு. இதைத்தான் நீ பேசணும். இதுதான் வித்தியாசம். எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் போது எனக்கு வேலை கிடைக்கிறதில்ல, எவனுக்கு வேலை கிடைக்காத பொண்ணுக்கு வேலை கிடைக்கிறது வந்து பாத்தியா? அங்கதான் வித்தியாசம். அங்கத்தான் தேவன் சொல்ற, நான் உன்னை வித்தியாசப்படுத்துவேன். நான் உன்னை மூணாவது ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். You will be a channel of blessing. நீ ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா இருப்பாய். ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா இருப்பாய். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாய் என்று அதற்கு பொருள். இது ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம். இது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள். இப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டாகும்படி நான் சிலுவைக்கு போறேங்கிறார். கைகளை தட்டு. இதை வேணும்னா வாங்கிக்கோ, வேண்டாட்டி விட்டு. உனக்கும் பயன் இருக்கிறது. உன்னையும் உன் பேரையும் பெருமைப்படுத்துவார். உன்னையும் கர்த்தர் வித்தியாசப்படுத்துவார். உன்னையும் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக தேவன் மாற்றுவார். அதை நிரூபிக்கிறதுக்கு தான் ஒரு மாதிரியை கர்த்தர் ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்களேன். ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்ப நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? எதுக்காக பேசிட்டு இருக்கிறேன்? கவனிங்க குமார், புரிதா பாரு. சென்னையில் இருக்கிற டேவிட் வச்சிருக்கிற பேனா மாதிரி உனக்கு பேனா வாங்கி தரேன்னு சொன்னா, புரியுதுங்களா? சென்னையில ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு மாதிரி முஸ்ரி எம்எல்ஏ வீடு கட்டின மாதிரி நீ ஒரு வீடு கட்டுவேன்னு கர்த்தர் சொன்னார்னா, முதல்ல நம்ம என்ன செய்யணும்? வேலை அந்த எம்எல்ஏ வீட்டை போய் பார்த்துடணும். அதோட நல்லா கட்டிதன்னு சொல்லிட்டார்ல, ஒண்ணு கூட குறையக்கூடாது. நல்லா புரியுதா? அப்ப அந்த வீட்டை பார்த்துக்கணும். புரியுதா புரியலைங்களா? அந்த வீட்டை போய் ஏன் பார்க்கிறோம்? அதை விட நல்ல வீடு கிடைக்கும் போது. சொல்லுது புரியுதா? அப்ப அதே போல இப்ப ஆபிரகாம் பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் பார்க்கிறோம்? கர்த்தர் சொன்னாரு, அவனை விட நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கேன். அதனால அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் அதை தெரிஞ்சுக்குவோம், அதை கிளைம் பண்ணுவோம். இப்ப அவனுக்கு ஆசீர்வாதத்தை வாசிக்கலாமா? 2வது வசனம் வாசிங்க. சும்மா தொட்டு காமிக்கிறேன், வாசிங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களிலும் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் இருந்தான். கைகள் தெரியுங்க. குபேரனாய் கோடீஸ்வரனாய் இருந்தான். சொல்லுங்க, சீமானாய் இருந்தான். அவருக்கு வார்த்தையை போடத்தல்ல ஆண்டவருக்கு. அந்த காலத்துல அதான் பெரிய வார்த்தை. என்ன வார்த்தை? நம்ம காலத்துல என்ன வார்த்தை? கோடீஸ்வரன். அப்ப 1 லட்சம் 10 லட்சம் கிடையாது. அங்க கோடியே தெரியாது. கோடீஸ்வரன் அந்த காலத்துல பணமே கிடையாது. அந்த காலத்துல என்ன இல்லைங்க, அதனால அந்த வார்த்தை இல்லை. அப்ப அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தை? சீமான். சொல்லுங்களேன், சீமான். ரைட்டுங்களா? அப்ப அவனை ஏன் கர்த்தர் சீமான்னு சொன்னாருன்னா, இப்பதானே சொன்ன எம்எல்ஏ வீட்டை பாக்குறதுக்கு. அவன் சீமான்னா நீ சீமானுக்கு சீமானா இருப்பாய். சொல்லுங்க, நீ சீமானா இருப்பாய். மிருக ஜீவன்களும் வெள்ளியிலும் பொன்னிலும் அவன் எப்படி இருந்தான்? சீமானா இருந்தான். 6வது வசனம் வாசிங்க. 6வது வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. இது என்ன சொல்றாங்க பரிசுத்தவான்கள்? பூமி தாங்க கூடாத ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருந்தார். கைகளை தட்டுங்க ஐயா. அவங்க ஒருமித்து வாசம் பண்ண முடியாதபடிக்கு அந்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஜனங்கள் இருந்தாங்க ஐயா. நெய்யா அது கொடுமையா இருக்கு நாட்டுல. இது என்ன அர்த்தம் எழுதினாதான் போய் கேட்கணும். பூமி தாங்க கூடாத அளவுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வாத பெருக்கால வச்சு, அப்பா 2 பேரும் பிரிஞ்சு போலாம்ப்பா, 2 பேரும் சேர்ந்து இருந்தா
இருக்கிற தண்ணி பத்தாது, அவ்வளவு பேரு பெருகிட்டோம், உனக்கும் 1000 ஆடு எனக்கும் 1000 ஆடு, இருக்கிற தண்ணி எல்லாம் 2000 ஆட்டுக்கு பத்தாது அப்படிங்கிற அளவுக்கு இடம் விட்டு இடம் பெற 2 பேரும் பிரிந்து போகிற அளவுக்கு ஆசீர்வாதம். இப்ப நம்ம சண்டை போட்டு பிரிகிறோம், அந்த காலத்துல ஏன் பிரிஞ்சான் பாரு. இருக்கிற தண்ணி ஏன் ஆட்டுக்கே பார்த்தாது, உன் ஆட்டுக்கு எப்படா பார்த்தோம், ஏன் இவங்கிட்ட எத்தனை ஆடு இருக்குது, 4 லட்சம் ஆடு இருக்கு, அவங்ககிட்ட இருக்குது 7 லட்சம் ஆடு, சரி நீ இன்னொரு மேட்டுக்கு இப்படி நான் 100 மேட்டுக்கு இருக்கிறேன், இதனால பிரிஞ்சு போலாம். சண்டை போட்டு கிடையாது, ஆசீர்வாதத்தை தாங்க முடியல, ஷேர் பண்ண முடியல, அதனால பிரிச்சு கொண்டு போய் அவள் இருந்தாள். ஆதியாகமம் 34:25 24:35 சாரி 24:35 இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பெந்தகோஸ்தேக்காரன்ட்ட பேசணும். சுப்புலட்சுமிக்கா மத்தவங்க எல்லாம் பேச முடியாது, நீங்க தான் பேசணும். பாருங்க 24:35 வாசிங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். வேலைக்காரன் சர்டிபிகேட் கொடுக்கறான். கர்த்தர் என் எஜமானாகிய ஆபிரகாமை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு? மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுங்க, எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு? இது ஏன் குமார் சொல்றேன்? அதை விட அதிகமா உங்களை நீ ஆசீர்வதிக்க போறாரு, அதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அங்கேயே பார்த்து எச்சரிட்டு இருக்காங்கன்னா அதோட ஜாஸ்தி கத்தர் வச்சிருக்காரு. மிகவும் ஆசீர்வதித்திருக்கார். உன் வேலைக்காரன், உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ற வரைக்கும் நீ உட்காரக்கூடாது. கைகளை தட்டு. இதுதான் லக்கு, இதுதான் நீ போய் அடைய வேண்டிய தூரம், இதுதான் காணான் தேசம், இதை போய் நீ எட்டி பிடிச்சு ஆகணும். உன் வீட்டு வேலைக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை பார்த்து பொறாமப்பட்டு மூக்குல விரல வச்சு ஆச்சா போச்சான்னு பேசுற அளவுக்கு இவன் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கான்னு அவன் சொல்ற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஆசிங்களேன். அவர் சீமானா இருக்கிறார். மறுபடியும் அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? அவர் யாரா இருக்கிறார்? சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டுங்க. நான் தான் சொல்றேன், கைகளை தட்டுங்க. நீ சாகிறதுக்குள்ள வீட்டுல ஒரு வேலைக்காரன் வரணும். கை தட்டுங்க. சோத்திரம் சொல்லி பயப்படாத. நீ அடுத்த நல்ல புஃபுன்னு வேலை செய்து வேலை சித்தம் அல்ல. வேலைக்காரியை போடு, கர்த்தர் காசு தருவார். வேலைக்காரனை போடு, நீ பயப்படாத. 500 ரூபாய் போனா போட்டு 1000 ரூபாய் போனா போட்டு துணி துவைக்க ஆளை போட்டு நீ சாவாத. வாஷிங் மிஷினே இருந்தாலும் துவைச்சு கொடுத்துட்டு போட்டும். கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வெள்ளியையும் பொன்னையும் அவர் கொடுத்திருக்கிறார். யார் கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க. சுப்புலட்சுமிக்கா வெளிப்பாடு வாங்கிக்கோங்க. யார் கொடுத்திருக்கிறார்? இதை ஏன் சொல்றேன்னா, தங்க நகைலாம் போடக்கூடாதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம கர்த்தருக்கும் தங்கத்துக்கும் சண்டைங்கிற மாதிரி. இங்க வசனம் மிக தெளிவாய் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு தங்கம் கொடுத்திருக்கிறார். பேய் அல்ல. கைகளை தட்டுங்க. கர்த்தர் தங்கத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்? ஆடு மாட்டுக்கு தீனி போட வேண்டாமா? ஒட்டகத்துக்கு தீனி போட வேண்டாமா? வேலைக்காரனுக்கு கூலி தர வேண்டாமா? ஆகவே கர்த்தருக்கு வெள்ளியும் பொன்னையும் கர்த்தர் அளவற்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்தாருங்க வெள்ளியும் பொண்ணு. வாங்க மனதா இருந்தால் வாங்கி கொள்ளுங்கள். வாங்க மனதா இருந்தா. சித்ராக்கா ஒரு பிரித்திவுக்கு பார்த்த பொண்ணு ஒரு நகை கூட போடல அப்படின்னு அவங்க சொல்லி கர்த்தர் ஓகேன்னு சொன்னா, அக்கா கல்யாணம் பண்ணிருப்பீங்களா? பண்ணி கொடுத்துருக்க மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனா ஆரம்பமாக 85 பவுனை கர்த்தர் தந்திருக்கிறார். கைகளை தட்டி. வெள்ளியும் பொண்ணு கர்த்தர் தருவார். நீ வேணான்ட்டு நான் தரணும் இல்லையா? நீ உன் பெருந்தன்மைக்கு நீ வேணான்ட்ட பண்ணா எனக்கு ஒரு தன்மை இருக்குல்லவா? ஏன் தன்மைக்கு இது? நான் இதுவும் சொல்றது ஆரம்பம் தான், இதுவும் சொல்றேன் ஆரம்பம் தான். புரியுதுங்களா? இதெல்லாம் ஆரம்பம் தான். இன்னைக்கும் சொல்றேன், மது கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா மதுவுக்கு வயசாச்சு. இப்பதான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டோம், போனாலும் பரவாயில்ல. முறைப்படி மதுவுக்கே கிலோ கணக்கு தங்கம் போடணும். சரி, அதுக்கு கொஞ்சம் டைம் பார்ப்போம். அது தப்பிச்சோ இல்லையோ, மதுவோட அக்காவோட பேர பிள்ளைங்களுக்கு இந்த பவுன் கணக்கெல்லாம் கிடையாது, கிலோ கணக்குல தங்கம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கைகளை தட்டி நடிச்சாரு. அது பவுன் 1 கோடி வித்தாலும் பிரச்சனை இல்லை, 1 லட்சம் இல்லை, 1/4 கிலோ 1/2 கிலோன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுங்க. கர்த்தர் தருவார், வாங்கிக்கோங்க. இதுக்கு என்ன செய்யணும்? மாடு மாதிரி உழைக்கணுங்க. இல்லைங்க, மாடு மாதிரி விசுவாசிங்க, நல்ல மனுஷன் மாதிரி விசுவாசிங்க. கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாருங்க? கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வர வேண்டும். இப்ப பாருங்க, இன்னொரு வசனம் எடுக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். முக்கியமான வெளிப்பாடு நிறைய இருக்குது. எதை சொல்லி எதை ஒரு தெரியல. சரி பார்க்கலாம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. கவனிங்க, ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னாரு, இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வாப்பான்னு சொன்னாரு. கடைசியில் அவ இருந்த ஊர்ல என்ன வந்துருச்சுங்க? பஞ்சம் உண்டாயிற்று. நல்ல பஞ்சம் வந்து விட்டது. 12:10 எத்தனை வசனம் இருக்கு? 20 வசனம் இருக்கு. 20 வசனம் இருக்கு. இந்த 10 வசனம் தாண்டி 13வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு போகும்போது என்ன வாசிச்சோம்? இப்பதான் வாசிச்சோம், சீமானா இருந்தான். கவனிங்க, ஊரே பஞ்சம், ஆபிரகாம் சீமானா இருந்தான். கைகளை தருங்கள. ஆபிரகாமுக்கு ஒரு பொருளும் கர்த்தர் வைக்கல.
ஆபிரகாமுக்கு ஒரு குறையும் கத்தர் வைக்கல. பஞ்சம் தான், பஞ்சம் அங்கதான் சொல்லுது. தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு, ஆனா வசனம் சொல்லுது ஆபிரகாம் எப்படி இருக்கிறான் சொல்லுங்க. ஆபிரகாம் எப்படி இருக்கிறான்? சீமானா இருக்கிறான். அவன் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் குறைவு வரல. அது எப்படின்னு கத்தட்ட தான் போய் கேட்கணும். அவனுக்கு எந்த குறையுமே இல்ல. இப்ப ஆபிரகாமோட ஆசீர்வாதத்தை நான் ஏன் ஒரு காரணம் நான் சொல்லி தர போறேன். நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு ஃபார்முலா ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். மறுபடியும் ஃபார்முலா கட்டம் போட்டுக்கோங்க. என்ன ஃபார்முலானா, the power of the mind is less than the power of the blessing. அதாவது ஆசீர்வாதத்தின் வல்லமை பஞ்சத்தின் வல்லமை விட பெரியது. கட்டம் போட்டுக்கோங்க. ஆசீர்வாதத்தின் வல்லமை பஞ்சத்தின் வல்லமை விட பெரியது. The power of a mind, the power of blessing is greater than the power of a mind. ஆசீர்வாதத்தின் வல்லமை விட பஞ்சத்தின் வல்லமை விட ஆசீர்வாதத்தின் வல்லமை பெரியது. இப்ப கவனிக்க, வெளிப்பாடு சொல்ல போறேன். கவனிக்கணும், வெளிப்பாடு சொல்ல போறேன். ஏன்னா பஞ்ச காலத்துல நீ சோலையை தேடி இங்கும் அங்கும் போக கூடாது. மனசுல வச்சுக்கோங்க, அப்புறம் எழுதிக்கலாம். பஞ்ச காலத்துல நீ சோலையை தேடியோ தண்ணியை தேடியோ சோத்தை தேடியோ போக வேண்டிய அவசியம் இல்ல. பஞ்ச காலத்துல நீ எந்த பாலைவனத்துல இருக்கிறாயோ நீ சோலையை தேடி போக வேண்டாம். அந்த பாலைவனத்தை சோலையாக தேவன் மாற்றுகிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். கைகளுக்கு நன்றி செலுத்து. நீ இருக்கிற அந்த பாலைவனத்துல உனக்குள் ஆசீர்வாதம் இருப்பதால் அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை அந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றுவதற்கு உனக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு வல்லமை இருக்கிறது. கைகளை தட்டி. உனக்கு என்ன தேவை என்பது முக்கியம் அல்ல, நீ என்ன அறிந்திருக்கிறாய், உனக்கு என்ன தரிசனம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். What you want is not immaterial, but what you are is the material. நீ யார் என்பதை அறிவது, knowing what you are is the material. நீ யார் என்பதை அறிவதுதான் முக்கியம் ஒழிய உனக்கு என்ன தேவை என்பது கர்த்தருக்கு முக்கியம் அல்ல. நீ என்ன நினைக்கிறாய், நீ என்ன விசுவாசிக்கிறாய் என்பதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் கொள்கை ஒழிய உனக்கு என்ன இல்லை, உனக்கு என்ன தேவை என்பது கர்த்தருக்கு தேவையில்லை. நீ போகிற பாலைவனத்தை கர்த்தர் சோலைவனமாக மாற்றுவார். ஒரு காலம் நீ சோலையை தேடி போகாதே, ஒரு காலம் அந்த ஆசீர்வாதத்தை தேடி ஓடாதே. நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு தர வல்லவராக இருக்கிறார். நீ பட்டணத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்பாய், நீ கிராமத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்பாய். இப்ப ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம், இது ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, நீங்கள் தயவுசெய்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். ஏற்கனவே பிரசங்கம் பண்ணிருக்கேன், அதனால மறுபடியும் சொல்றேன். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை வரல. ஏகப்பட்ட ஆடு மாடு வேலைக்காரன் தோட்டம் தோட்டம் வந்தனால அந்த வேலைக்காரனுக்கு சண்டை வந்ததுனால இவங்க பிரச்சனை பெரிய பம்பா போச்சுடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சலான்னு சொல்லிட்டு பிரியும் பொழுது ஆபிரகாம் சொன்னா, எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க, மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், முக்கியமான வெளிப்பாடு. ஆபிரகாம் அவன் சொல்றான், லோத்துவை பார்த்து சொல்றான், தம்பி நீ வடக்கு போனா நான் தெற்க போறேன்பா, நீ கிழக்க போனா நான் மேற்கு போய்க்கிறேன்பா, நீ மேற்கு போனா நான் கிழக்க போறேன்பா, நீ எந்த திசைக்கு போறியோ அங்க போப்பான். இது வரைக்கும் இதெல்லாம் வெளிப்பாடு. இப்ப சொல்ல போறது வெளிப்பாடு என்னன்னா, ஆபிரகாமுக்கு என்ன தெரியுமா விசுவாசம் இருந்துச்சு, நான் எந்த திசைக்கு போனாலும் நான் வெற்றி பெறுவேன். கைகளை தட்டு. இந்த விசுவாசம் உனக்கு எந்த திசையில போனாலும், என்ன வேலை செஞ்சாலும், நீ எந்த ஊருக்கு போனாலும், நீ எந்த வீட்டுக்கு போனாலும் கைகளை தட்டு. அங்க உனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அவன் தூக்கு போட்டு தொங்கட்டும், 15 கொலை பண்ணிருக்கட்டையா, நீ போராதாய கொலையின் நிலைமையோட மறித்து போன ஆவின் நிலைமையோட உயிரோடு இருக்கிற இயேசுவின் நிலைமை பெரியது. நீ கால வச்சா நரகமும் சொந்தமாய் மாற வேண்டும், நீ கை வச்சா பித்தளையும் தங்கமாய் மாற வேண்டும். அதுதான் ஆசீர்வாதத்தின் நிலைமை. ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். இப்ப பாருங்க, திரும்பி ஆதியாகமம் 12க்கு போறேன். நான் உன்னை ஆசீர்வதித்து, சொல்லுங்க இங்கிலீஷ்ல, I will bless you. நான் உன்னை ஆசீர்வதித்து. நல்ல கவனிக்க. என்ன அர்த்தம்னா, பஞ்சமாவது பசியாது பட்டினியாது அதை பத்தி கவலைப்படாத, நான் அல்லவா உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். கை தட்டுங்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கைகளை தட்டி. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கைகளை தட்டி. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் வேலை அல்ல, உன் திறமை அல்ல, உன் படிப்பு அல்ல, சூழ்நிலை அல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தான் கர்த்தர் நமக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு தேவை பணம் அல்ல, உங்களுக்கு தேவை சொத்து அல்ல, உங்களுக்கு தேவை சுகம் அல்ல, உங்களுக்கு தேவை விடுதலை அல்ல,
உங்களுக்கு தேவை விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. சுகத்துக்காக கெஞ்சாத, வேற எதுக்காகவும் கெஞ்சாத, கத்தட்ட விசுவாசத்துக்காக முடிஞ்சா கெஞ்சி. அதுக்கு தான் பிரசங்கம் கேட்கிறீங்க. பாருங்க 2012 நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்னு பாருங்க. இத்தனை ஆண்டு இல்லாத ஒரு ஆசீர்வாதம் 2012 கட 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 கடன் தொடப்போகுது. எனக்கு ஒரு ரூட்டை கிளியர் பண்ணிட்டே இருக்கிறோம். அங்க மழை பேஞ்சுன்னா தண்ணி கடகடன் வீட்டு வாசலுக்கே வந்து சேர்ந்துடும். இப்ப எல்லாம் ரூட் கிளியரிங் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் ரூட்டை கிளியரா வச்சிருக்கிறோம். நேரம் வரும்போது பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அதனால ஆனந்த் இப்பயே தங்க கொலுசை பார்த்து வச்சிடணும். இப்பவே தங்கத்துல ஒட்டியானத்தை சொல்லி வச்சிடணும். அப்பதான் அந்த டயத்துக்கு வரும்போது கர்த்தர் அதுக்குரிய பலன்களை திறப்பார். கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்துருவார். நமக்கு தேவை என்னது? விசுவாசம். யாருடைய விசுவாசம் தேவை? இப்ப தன் விசுவாசத்தால் நீதிமான் உழைப்பான். அதை உன் விசுவாசத்தான் தேவன் எதிர்பார்க்கிறோம். அம்மாவோட விசுவாசத்தை அல்ல, உன் விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் நம்முடைய விசுவாசம் நம்மை வாழ வைக்கும். சரி, இப்ப நமக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வசனத்துக்கு வரேன். ரோமர் 12:2. ரோமர் 12:2. இதுல ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா கத்துக்கொள்ளுங்க. அந்த ஆதியாகமம் 13:9 ஒரு ஃபார்முலா கத்துக்கிட்டீங்களான்னு தெரியல. ஐ வில் பிளஸ் யூ கட்டம் போட்டீங்களா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறது கட்டம் போடுங்க. உன் வேலையோ உன் வருமானமோ உன் திறமையோ அல்ல, அதெல்லாம் கட்டத்துக்குள்ள போடணும். அதான் நீதிமொழியில வாசிக்கிறோம். அவரே உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று உபாகம் 8:18 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த பொறுப்பு அவர் எடுத்துக்கிறாரு. ஆகவே அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். திசை முக்கியம் அல்ல, இடம் முக்கியம் அல்ல. பாலைவனத்தை சோலைவனமாக்குகிற கர்த்தர் நம்ம அவர் எடுத்துக்கிறார். அடுத்து சொல்லி தருவேன். இப்ப அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். ரோமர் 12:2 வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சரி, இப்ப கவனிங்க. எல்லாரும் கவனிக்க போற நிமிஷம். இந்த வசனத்தை குறிச்சு எல்லாரும் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, கோட் சட்டெல்லாம் போட்டுறாதீங்க, இதெல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம். வேட்டி சட்டை போட்டா வேட்டி சட்டையில இருங்க. உலகம் மாற மாற நீங்களும் ஏன் மாறுறீங்க? ஜீன்ஸ் போட்டா நீங்களும் ஏன் ஜீன்ஸ் போடுறீங்க? பங்கு வச்சா நீங்களும் ஏன் பங்கு வைக்கிறீங்க? சதையா இருந்தா முதல் வேலை பங்கு வச்சிருவேன். ஏன்னா ஆனா அதனாலதான் அப்படி வெளியே வச்சிருக்காருன்னு தெரியல. சரி, பார்க்கலாம். யார் பார்க்க வேணாம். பங்குனா இவ்வளவு தொங்க வச்சுட்டு இருப்பாங்க சாமியார் மாதிரி. இவ்வளவு தூரம் போய் ரேம்போவை போய் பாரு, அவன் எப்படி வச்சிருக்கான். தான் பங்குங்கிறது. இவ்வளவு தூரம் அப்படி இருக்கும். சரி, உடம்புல சதை இருந்தா வச்சுக்கலாம். அவ்வளோ ஓரளவுக்கு பார்க்க அசிங்கம் இல்லாம தான் போகுது. சரி, வார்த்தைக்கா சொல்றேன், விட்டுருங்க. நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வருவோம். நான் என்ன சொல்ல வரேங்கிறத கவனிங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்துக்கு ஒத்த அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்றால் என்ன பொருள்? நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப உலக பிரகாரமா உலகத்தானுடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், துணிமணி காரியங்கள், இந்த மேக்கப் மெட்டீரியல் இதெல்லாம் நமக்குள்ள வரக்கூடாது என்று நமக்கு முன்னோர்கள் பிரசங்கம் பண்ணிட்டாங்க. அது உண்மை அல்ல. அதுக்காக காக்காமஜான் இருக்குன்னு நான் சொல்லல. இந்த வசனம் என்ன சொல்லுது நான் சொல்றேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா இங்கிலீஷ்ல சொல்லி இருக்குது. அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். Don't allow the world to shape you. இது அப்படியே எழுதுங்க. தமிழ்லையும் சொல்லி எழுதிக்கோங்க. உலகம் உன்னை மாற்ற இடம் கொடுக்காது. உலகம் உன்னை மாற்ற இடம் கூடாது. மாற்றங்கிறது வார்த்தை தப்பு. இங்கிலீஷ்ல ஷேப் என்று சொல்லப்படுகிறது, மோல்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்லலாம்? ஷேப்னு என்ன சொல்றது? ஷேப் பண்றது இல்லை, உருவாக்குதல் தான். அன்பையா ஒய்ஃப் பேசுறாங்க, பேசு என்னங்க வடிவமைத்தல், அதெல்லாம் தெரியுதுங்க. நம்ம பிராக்டிக்கலா பேசு. உலகம் உன்னை வடிவமைக்க விடாதுன்னு சொன்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு. படிக்காட்டு அம்மாவுக்கு புரியுற மாதிரி சொல்லு. நீ சொன்னதான் ரைட்டு. உலகம் உன்னை வடிவமைக்க விட்டு விடாது. என்ன நாகராஜ் எப்படி சொல்லலாம்? உலகம் உன்னை வடிவமைக்க விட்டு விடாது அப்படின்னா அந்த மூல பாஷை சொல்லுது. அது ஒரிஜினல் அர்த்தம். அதான் தமிழ்ல குழப்படி பண்ணி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுன்னு போட்டாங்க. கவனிங்கம்மா, உலகத்தால் நீ மாற்றப்படாமல், நல்லா புரியுதுங்களா, நீ வார்த்தையால் மாற்றப்பட வேண்டும். உன்னை கவனிங்க, உலகம் உன்னை ஷேப் பண்ணக்கூடாது, உன்னை கர்த்தருடைய வார்த்தை தான் ஷேப் பண்ணணும். இது மாத்திரம் புரிஞ்சுட்டா போதும். உலகம் உங்களை ஷேப் பண்ணக்கூடாது. அதாவது இப்படி எப்படி சொல்ல எனக்கே தெரியல. எல்லாருமே கஷ்டப்படுறேன், நானும் கஷ்டப்படுறேன். இந்த வார்த்தைக்கு தமிழாக்கம் போறதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னங்க இடுப்பார் கைப்பல் எப்படிக்கா சரியாக்கா? அது வேர்ல்டு திங்க் பண்ற மாதிரி நீ திங்க் பண்ணாதேங்கிறார்.
உலகம் ஒரு காரியத்தை ஒரு பாருங்க, நான் நேரடியா பேசுனேன், ஒரு பிரச்சனைய உலகம் ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும், உலகம் ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும். அந்த கண்ணோட்டத்துல நீ பார்க்க உனக்கு இடம் கொடுத்துறாத, உன் மைண்டுக்கு இடம் கொடுத்துறாதன்னு சொல்றாரு. அதான் உண்மையான அர்த்தம். Don't allow your mind to be shaped by the circumstances or by the world. உலகத்தால சூழ்நிலையால உன் மனதை அந்த திசை திருப்பப்பட, பாதிக்கப்பட, உருவாக்க நீ இடம் கொடுத்து விடாதே என்று மூல பாஷை சொல்லப்பட்டு. உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க, இதை விட்டுங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, கவனிங்க, மறுரூபம் எங்க? சரீரத்திலே, மனதிலையா? இப்ப எதை பத்தி பேசுறாரு? மனசை பத்தி தான் பேசுறாரு. உனக்கு புரியுதா பாரு செய்தி? மத்தவங்களுக்கு புரியுதா? அக்கா உங்களுக்கு புரியுதா பாருங்க. எது புதிதாகுது? அந்த வேஷம் தெரியாதுங்கிறது எதை பத்தி பேசுது? சரீர மனசை பத்தி தான் பேசணும். ஆனா நம்ம பெந்தகோஸ்து பாஸ்டர் சொல்லிட்டாங்க, இல்லங்க இது சரீரத்தை பத்தி பேசுதுங்க, ட்ரெஸ்ஸை பத்தி இல்லங்க, இவர் மனசை பத்தி பேசிட்டு இருக்காருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க மனசை பத்தி பேசுறாரு. உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபங்கிறது எதுல? ட்ரெஸ் இல்லையா? மனதுல. மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள். அப்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுன்னா உலகத்தால் நீ பாதிக்கப்படாதபடி உலகம் கொடுக்கிற தத்துவம், உலகம் சொல்ற காரியத்தோட நீ ஈடுபடக்கூடாது. அப்படின்னா சரி, உலகம்னா ரொம்ப கஷ்டப்படாதீங்க, சூழ்நிலைங்கிற வார்த்தையை பயன்படுத்த. நல்ல வார்த்தை. சூழ்நிலை உன்னை மாற்றம் இறந்துடக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து அதனுடைய இன்னும் எப்படி அர்த்தம் சொல்லி இதெல்லாம் பேசினா தான் முத பிரசங்க மாட்டேன், பேசினா தான் எனக்கே வரும். எப்படி செஞ்சு சொல்றது? தடுமாறிட்டு அந்த ஷேப்புங்கிற வார்த்தையை உள்ளுக்குள்ள கொண்டாடணும். சூழ்நிலையினால நீ பாதிக்கப்படக்கூடாதுங்க. சூழ்நிலையினால நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆமா, ஊருக்கு பஞ்சங்க, உலகத்துக்கு பஞ்சங்க, உனக்கு பஞ்சம் இல்லைங்க. உனக்கு அப்படி சொல்லலைங்க கர்த்தர். உலகம் டாக்டர் சொல்லிட்டாருங்க குழந்தை இல்லை, அது உலகத்தாடுங்க, உனக்கு இல்ல அந்த வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உலகம் என்ன சொல்றது? சூழ்நிலை என்ன சொல்றது? டாக்டர் என்ன சொல்றாங்கிறதுனால வச்சு உன் மைண்டை நீ மாத்திக்காத. உன் மைண்டை நீ எப்படி டிசைன் பண்ணணும்னா, உன் மைண்டை எப்படி ஷேப் பண்ணணும்னா, அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னது என்று அறிகிறதுனால, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்று அறிகிறதுனால நீங்கள் மறுரூபம் அடைய வேண்டும். கைகளை தட்டுங்க. உலகத்தால் நீ மறுரூபம் அடையக்கூடாது. அந்த மறுரூபம் தான் ஷேப்னு சொல்றேன். அந்த ஷேப்பிங் உலகமோ சூழ்நிலையோ உன்னை ஷேப் பண்ண கூடாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவும் உன்னை ஷேப் பண்ண இடம் கொடு என்று வேதம் சொல்லுகிறது. புரியுது? வேலைக்கு புரியுதா? என்ன புரியுது அக்கா? உங்களுக்கு புரியுதா? இந்த மறுரூபம்னா ஷேப் பண்றதுக்கா? பிரச்சனை உன்னை மாத்திரக்கூடாது, சூழ்நிலை உன்னை மாத்திரக்கூடாது. நீதான் சூழ்நிலை ஆளுகை செய்யணும். அது பின்னாடி வரப்போற. அதான் மெயின் பிரசங்கமே. இன்னைக்கு டைம் இருக்குன்னு பாக்குறேன். சூழ்நிலையை உன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரதான் சத்தியமே. அது உன்னை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து அதுவும் புத்தியை மாத்திரக்கூடாது. உன் புத்தி எங்க மாறணும்னா வசனத்துக்கு தகுந்தாற் போல தான் உன் வாழ்க்கை அமையணும் ஒழிய சூழ்நிலைக்கு தகுந்தது போல உன் வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ளக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா? குமார் தலையாடுறத பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. சாப்பிட்டு 15 நாள் ஆகி வெந்து நூடுல்ஸ் ஆனது போல தலையாட்டிட்டு இருக்கிற. பரவாயில்ல. சூழ்நிலை உன்னை வடிவமைக்க இடம் தராமல் வசனத்தின்படி உன்னை வடிவமைத்துக் கொள். சரிங்களா? சரி, இதை மாத்தினா ஏன் அப்படின்னு சொன்னா, உலகம் சிந்திக்கிறவராதமா சிந்திக்காதீங்க, உலகம் பேசுறத பேசாதீங்க, உலகம் செய்யறத நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வித்தியாசமானவர்கள், வேறுபடுத்தப்பட்டவர்கள், நாம் வேறொரு ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். இந்த பூமியில நாம் வாழ்ந்தாலும் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல. இப்ப ஏன் கர்த்தர் அப்படி சொன்னார்னா, ஏசாயா 55:8 வாசிக்கிறோம். ஏசாயா 55:8 வாசிங்க பார்க்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, கவனிங்க. என்ன சொன்னாரு? என் நினைவு உன் நினைவு அல்ல, உன் வழி என் வழி. என்னமா வாச்ச? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டு காரியம் மாத்தி பேசுறாரு. எப்படியே மாத்தி பேசட்டும். ஒரு முதல் காரியம் என் வழி உன் வழி அல்லன்றாரு. அப்படியா? ஏன் நினைவா பாரு. முதல் சிந்தனைக்கு வந்தார் கர்த்தர். எல்லாரும் கவனிங்க, கர்த்தரை விளங்கிக்கோங்க. என் சிந்தனை வேற, உன் சிந்தனை வேற. அதனால உன் வழி வேறையா இருக்கு, என் வழி வேறையா இருக்கு. கவனிங்க, என் சிந்தனை உன் சிந்தனையா இல்லாதனால உன் வழி என் வழியா இருக்க மாட்டேங்குது.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுருக்கமா சொல்லப்போனா நீ வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கு பிரியமல்ல. ஹலோ ஹலோ, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அது 100% தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அல்ல. இதை விட நல்ல வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். அது ஏன் அப்படி வர முடியலைங்கிறதுக்கு காரணம் சொல்றாரு. அது என்ன காரணம்னா, ஏன் நினைவு ஓ நினைவு எங்க இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அது எவ்வளவு வித்தியாசம் கீழே சொல்லுவாரு ஆசைங்க. பாருங்க, பூமிக்கும் வானத்துக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உன் நினைவுக்கும் என் நினைவுக்கும், என் நினைவுக்கும் உன் நினைவுக்கும் உன் வழிக்கும் என் வழிக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. அவ்வளவு தூரம் வித்தியாசமா இருக்கனால தான்ப்பா உன் வாழ்க்கை இப்படி ஏட்டிக்கு போட்டியா கிடக்குதுங்கிறாரு. இப்ப எங்க பிரச்சனைன்னா, நினைவுலயே பிரச்சனை வருது. ஏன்னா அவர் நினைவு நம்ம நினைவு அல்ல. அவரு நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு, நீ என்ன நினைக்கிற, இல்ல என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குன்னு நீ நினைக்கிற. அவரு நீ நல்லா இருப்பன்னு நினைக்கிறாரு. உன் வீட்டுல பாலும் தேன ஓடுங்கிறாரு, நீ இல்ல இல்ல என் வீட்டுல போய் பாலாவது தேடாவது, இங்க காஃபியே ஓடணும், அப்புறம் எங்க பால் ஓடுன்னு பேசக்கூடாது. ஆக ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா, நம்மளுடைய நினைவுகள் வித்தியாசப்பட்டிருக்கிறது. ஆமோஸ்ல வாய்ச்சோம், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலொழிய ஒருமித்து நடப்பார்களோ அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் ஒருமிச்சு ஊருக்கு போக முடியல? நேற்று நான் ஊழியர்கிட்ட பிரசங்கம் பண்ணேன், ஏன் உங்களால கார் வாங்க முடியல அப்படின்னா, எல்லாரும் கவனிங்க, எல்லாருக்கும் சொல்றேன், 2012 பல விசுவாசிகள் கார் வாங்குவீங்க, கை தட்டுங்களேன். யாரும் இறங்குறாதீங்க. சொந்த கார் வாடகைக்கெல்லாம் ஓட்டதுல, சொந்தமாக நீங்க கார் வந்துட்டு போன ஓன் போர்டு காரே வாங்குவீங்க. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. அதுக்கு என்ன வழின்னு சொல்லி கொடுத்துறேன், அதுக்கும் வழி சொல்லி தரேன். அதுக்கு என்ன வழி பாருங்க. என்ன விஷயம்னா, ஏப்பா உங்க வீட்டுல கார் வாங்கல, ஏன் இன்னும் நிலம் வாங்காம இருக்கிறீங்க, ஏன் இன்னும் வீடு வாங்காம இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நிலம் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன். யாரு? அவர் ஆசைப்பட்டார். அது நடக்கணும்னா நீ ஆசைப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஏன் நினைவு நான் அங்க வச்சிருக்கிறேன், ஓ நினைவு இங்க இருக்குது. ஏன் ரூட் அங்க இருக்குது, ஓ ரூட் இங்க இருக்குது. ஏன் 2 பேர்த்து ரூட் ஒன்னு ஆகலன்னா, 2 பேர்த்து நினைவு ஒன்னு ஆகல, 2 பேரும் ஒருமனை. அதனால சீக்கிரமா கர்த்தரோட ஒருமனப்பட்டு நல்ல துணிமணி உடுத்த வேண்டும், நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும், நல்ல தங்கம் கிடைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதன்படி செய்யுங்க. அந்த நினைவோடு ஒட்டுங்க. எனக்கு கார் கிடைக்க வேண்டும்னு சொன்னா அது கர்த்தரோட சித்தம். நீங்க சீக்கிரம் போய் ஒட்டிக்கோங்க. அந்த நினைவோடு போய் ஒட்டிட்டீங்கன்னா கர்த்தர் காரை கொண்டாந்து கொடுத்துருவாரு. கர்த்தருக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அண்ட சராசரத்தையும் கர்த்தர் எதை வச்சு உண்டாக்குனாரு சொல்லுங்க, எதை வச்சு உருவாக்குனாரு? அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்கு? முடியெல்லாம் வச்சுட்டு காப்பு வச்சுருக்கிறதுக்கா, பங்கு வைக்கிறதுக்கா? அந்த சாயல் இல்ல, சொல்லி சொல்லி உருவாக்கினார் தேவன். அப்படின்னு சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல, சொல்லி சொல்லி உருவாக்கினார். உங்க வீட்லயும் கார் வரத்துக்கு ஒண்ணுமே தேவையில்லை, வாயில வார்த்தை இருந்தா போதும், காரை கொண்டு கத்த நிறுத்துவார். நீ ஒண்ணு சொல்லாத, பேசு, ஆசீர்வாதத்தை பேசுங்க. தயவு செய்து வீட்டுல காலையில் எழுந்து உங்க வீட்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. சொல்றீங்களா? சொல்லியா? என் மாட்டை ஆசீர்வதிக்கிறேன், என் மணி பர்ஸ் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னா, மணி பர்ஸ் என்ன செய்யக்கூடாது, குறைய கூட அர்த்தம். நீ பஸ்ல போனா உனக்கு டிக்கெட் எடுக்கணும். ஒரு ராமையோ சோமாயோ வரணும், டிக்கெட் எடுத்துணும். உன் பஸ்ல காசு குறையக்கூடாது, கொள்ளையடிக்க வேணாம், திருட வேணாம். ஆனா உன் காசு, உன் பர்ஸ்ல காசு குறையக்கூடாது. வச்சுக்கோங்கன்னு சொல்லி உன் மணி பர்ஸ்ல காசை வச்சுட்டு போகணும். உன் மணி பர்ஸ் குறையவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனந்தியோட மணி பர்ஸ் தான் சரி, இது பூந்தியோட மணி பர்ஸ் தான் சரி, மணி பர்ஸ்ல காசு குறையக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை முதல்ல மணி பர்ஸ் மேல வைங்க. அதுக்கு என்ன செய்யணும்? 1ஆம் தேதி நல்ல காணி கொண்டு வந்து கொடுத்துடணும் ஆண்டவருக்கு. ஜனவரி மாசம் 1ஆம் தேதி பாஸ்டருடைய பர்ஸ்ல கொண்டு வந்து காசு வைக்கணும். நாங்க கர்த்தருக்கு காணி கொடுத்துறேன், என்னங்க பர்ஸ், உங்க பர்ஸ் தரங்க, நான் காணிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் பர்ஸ்ல கொண்டு வந்து புது நோட்டை வச்சுட்டு போங்க. ஒரு வார்த்தைக்காக சொல்றேன், நீங்க காணிக்க போடவே போதும். சரி, பயந்துட்டீங்க, ஐயோ அப்பா இப்படி ஒரு ரகசியம் இருக்காங்க, நான் விளையாட்டு சொல்றது போய் நஜமாக்கி நஜத்தை புண்ணாக்கி இதாக்கிறாங்க, தெருவில் ஏற்றி விட்டுறாங்க. சரி, ஆக கர்த்தருடைய சித்தத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்பதான் ஏசாயா 1:19 சொன்னோம், நீ மனம் திரும்பி, நீ மனம் பொருந்தி கீழ்ப்படிந்தால். என்னங்க? if you are willing and be obedient, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, மனம் பொருந்தி செவி கொடுத்தால். சுப்ளுச்சிமாக்காவே மறந்துருப்பாங்க, வேற யாரை கேட்கறது? மனம் பொருந்தின்னு என்ன அர்த்தம்? மனம் விரும்பின்னு அர்த்தம். எங்க? அதான் ஒத்து போறது, மனம் பொருந்துதல். மனம் பொருந்த சொல்றார் பாவம் கர்த்தர். நீங்கள் மனம் பொருந்தி, எங்கெங்க சார் மனம் பொருந்தணும்? இங்கிலீஷ்ல if you are willing, நீ விரும்பி. தமிழ் அவர் நல்ல வார்த்தை. மனம் யாருடைய மனசோடு? அவரு மனசோடு உன் மனசு பொருந்தணும். உங்க மனசு என்ன செய்யணும்? மனம் பொருந்தி. செவி கொடுத்தால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படிந்தால். செவி கொடுத்தால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படிந்தால். மனம் பொருந்தி செவி கொடுத்தால். நான் எங்க நிக்கிறேன்? மனம் பொருந்தல வைக்கிறேன்.
மனம் பொருந்துங்க. ரெண்டாவது அதுக்கு என்ன நிபந்தனையோ அதுக்கு நீங்க கீழ்ப்படிங்க, கர்த்தர் காரியங்களை செய்வார். ரைட்டுங்களா? 2 Corinthians 5:6 வாசிங்க. தூக்கி போறேன். சரி, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே நம்ம பார்க்கறத வச்சு சூழ்நிலையை வச்சு நம்ம பாதிக்கப்பட இடம் தரக்கூடாது. ஆகவே அதனை வச்சுக்கோங்க. இருதயத்தினுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆகவே நம்ம நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய இருதயத்தினுடைய நினைவு. நம்முடைய இருதயத்தின் நினைவு நல்லா இருக்கணும், செம்மையா இருக்கணும், செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்ந்து சுகமா இருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. நீ எந்த அளவுக்கு ஜெபிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ சுகமா இருப்பேன்னு கர்த்தர் சொல்லல. எல்லாரும் கவனிங்க. நீ எந்த அளவுக்கு உபவாசம் போடுவியோ அந்த அளவுக்கு நீ சந்தோஷமா இருப்ப, சமாதானம் இருப்பேன்னு சொல்லல. உன் ஆத்மா எந்த அளவுக்கு செழித்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நீ சரீரத்திலே செழித்திருப்பாய், பொருளாதாரத்திலே செழித்திருப்பாய். அது என்ன ஆத்மா செழிப்பு? அதாங்க தேவனை அறிகிற அறிவிலே உண்டாகக்கூடிய செழிப்பு. ஆத்மா என்பது மனம், சிந்தை, இதெல்லாம் உறைவிடம். அப்ப உன் அறிவுல எவ்வளவு மாற்றம் வருகிறதோ, உன் சிந்தையில எவ்வளவு மாற்றம் வருகிறதோ, உன் எண்ணத்துல எவ்வளவு வளர்ச்சி வருகிறதோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வரும். அந்த அளவுக்கு அந்த பார்மா, அந்த வசனத்தோட அர்த்தம் இதுதான். டேவிட் பிரசங்கத்துக்கு மற்றவனுக்கு வித்தியாசம். இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் தான். ஆத்மா செழிப்புனா, ஆத்மா என்பது அறிவு, தேவனை அறிகிற அறிவு, மனம், இதெல்லாம் இருக்கிறதா ஆத்மா என்பது. அப்ப அறிவு, அந்த மனம் தான். மனம் மைண்ட் வச்சுக்கலாம். மைண்டு எந்த அளவுக்கு மைண்டு செழித்திருக்கிறதோ, எந்த அளவுக்கு எண்ணங்கள் செழித்திருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் சரீரத்திலையும் பொருளாதாரத்திலையும் எல்லாவற்றிலையும் செழித்திருப்பான் என்று வசனத்துல பார்முலாவை தேவன் தருகிறார். உன் ஜபமோ உபவாசமோ ரெண்டாவது உன்னுடைய மனம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சூழ்நிலை முக்கியம் அல்ல, ஆண்டவர் தான் நமக்கு அவர் முக்கியமாக இருக்கிறார். ஆகவே இன்னொரு டாபிக் எடுத்தா நாளைக்கு காலையில் தான் முடிப்பேன். இதோட முடிக்கலாம். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு எடுக்க வந்த செய்திய சூழ்நிலை ஒரு காரியம் அல்ல, சூழ்நிலை நமக்கு ஒரு காரியம் அல்ல, சூழ்நிலை நமக்கு ஒரு காரியம் அல்ல. ஆனா அதை பத்தி பேசவே இல்லை. அது அடுத்த வாரம் தான் பேசணும் போல இருக்குது. அடுத்த வாரம் தான் பேசணும். அப்புறம் திருவிருந்துக்கு வேற செய்தி இருக்கிறது. அடுத்த வாரம் சரி, அடுத்த வாரம் வேணா கேட்டுக்கலாம். எங்களை மூடுங்க. இன்னைக்கு முக்கியமான வசனம் சொல்ல போனா, இன்னைக்கு திறவுகோல் வசனம், முக்கியமான வசனம் சொன்னா ரோமர் 12:2 இடம் கொடுங்க. உலகத்தால் நீ மோல்டு பண்ண இடம் கூடாது. உலகத்தால் உன் சிந்தனையை மாற்ற இடம் கொடுக்காது. பிரச்சனையினால நீ ஒரு முடிவெடுக்க கூடாது. வசனத்தின்படி நம்ம முடிவெடுக்கணும். வசனத்தின்படி தான் திறவுகோல் வசனம். ஆத்மா செழிப்புனா உன் மனம் எந்த அளவுக்கு செழித்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பாய். அப்ப வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு அடிப்படை உன் ஜபமோ உன் உபவாசமோ அல்ல, உன்னுடைய சிந்தை மண்டலத்துல நீ எப்படி சிந்திக்கிறாயோ, நீ எந்த அளவுக்கு பாசிட்டிவா சிந்திக்கிறாயோ, எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆக்கப்பூர்வமாக இருப்பீர்கள். அது சூழ்நிலை. இன்னைக்கு நான் எடுக்க வந்த வசனமே எடுக்கல, அதான் கவலையா இருக்குது. பஞ்ச காலத்திலே திருப்தி ஆவீர்கள் வசனத்தை எடுத்துட்டு பிரசங்கம் பண்ணு எடுத்தேன். ஆண்டவர் சொன்னார், பஞ்ச காலத்திலே திருப்தியா என் பிள்ளைகள் திருப்தி அடைவார்கள். ராமன் சொல்லுங்க. இதை வச்சுதான் இன்னைக்கு பிரசங்கம் எடுக்கணும்னு நினைச்சேன். கடைசியில் அதை பத்தி பேசவே முடியாம போயிடுச்சு. அதை அடுத்த வாரம் பேசிக்கலாம். அது என்னங்க பஞ்ச காலத்துல திருப்தி? இது என்னங்க சாதாரண விஷயம்? எப்படிங்க அது? அதுதாங்க டிவைன் ப்ரொவிஷன். அதுதாங்க டிவைன் ப்ரொவிஷன். அதுதாங்க தெய்வீக போஷிப்பு. பஞ்ச காலத்துல எப்படி பாடு? இப்ப பஞ்ச காலத்துல சோறு போடுன்னு சொன்னா பரவாயில்லைங்க, பஞ்ச காலத்துல திருப்தி ஆக்குறேன்னு சொல்றாருங்க. இதை பத்தி அடுத்த வாரம் பேசுவேன். அப்ப சூழ்நிலை அது என்ன சொல்ல வராங்கிறதா முக்கியம். அங்க பஞ்சம் சோறுலாம் முக்கியம் இல்ல. சூழ்நிலை என்ன அகோரமா இருந்தாலும் பயப்படாத. உலகம் என்ன சொன்னாலும் கவலைப்படாத. டாக்டர் ஒண்ணு என்ன சொன்னாலும் கவலைப்படாத. வசனம் உன்னை என்ன சொல்லுது பாரு. வசனம் உன்னை யாராய் வர்ணிக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பிள்ளையாக, ராஜாவாக, ஆளுகை செய்கிறவனாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆதாம்கிட்ட கர்த்தர் சொன்னாரு, பழுகி பெருகி பூமியை நிரப்பி, அப்புறம் என்னன்னு சொன்னாரு, அதை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னாரு. அதை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு, ஜீவராசிகளை ஆண்டு கொள்ளுங்க. அதை ஆண்டுங்கள் அப்படிங்கிறாரு. உன்னை கீழ்படுத்தி அதை கீழ்படுத்திங்க. பூமியில பாருங்க, பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி. எதை கீழ்படுத்தி?
பூமியை கீழ்ப்படுத்தி. அதனால பூமிக்கு என்ன இருக்குது கீழ்ப்படுத்த அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலையும் உன் காலுக்குள்ள நீ கொண்டு வா மகனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டுங்க. அதை கீழ்ப்படுத்து. உன் பிரச்சனையை கீழ்ப்படுத்து, உன் வியாதியை கீழ்ப்படுத்து, உன் வறுமையை கீழ்ப்படுத்து. அதுக்கு தான் அவனை ராஜாவா வச்சிருக்கேன். ஏதோ கையில கம்பு தூக்கிட்டாலே எடுத்துக்கால, தலையில கிரீடம் போடுறதுக்காக அல்ல. ராஜா சொன்னா அந்த ராஜ்யத்துல இருக்க அத்தனை பிரஜைகளும் மறுத்து பேசாம அவன் கேட்டாகணும். மறுத்து பேசாம கேட்டாகணும். அதான் கீழ்ப்படுத்துதல். கர்த்தர் சொன்னார், அது பிசாசு உள்ள இருக்கனால கொஞ்சம் கீழ்ப்படியாம காட்டும். ஒண்ணும் பயப்படாத, நீ கீழ்ப்படுத்து மகனே என்னாரு. கீழ்ப்படுத்து. வியாதி கீழ்ப்படுத்து. வியாதி வராதுன்னு சொல்லல, கீழ்ப்படுத்து. அதை கீழ்ப்படுத்தி. இது அடுத்த வாரம் இன்னைக்கு தான் பிரசங்கம் பண்ண நடத்த முடியல, ஆனால் அடுத்த வாரத்தை நான் பண்ணுவேன். அதை கீழ்ப்படுத்தி. எந்த சூழ்நிலையும் உன்னை மாத்த இடந்தராத. சூழ்நிலை 1000 சொல்லட்டும், அதை நீ காதுலயே வாங்கிக்காத. வசனம் என்ன சொல்லுதுன்னா நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும். சூழ்நிலை என்ன சொல்லுதுன்னு கேட்க கூடாது. வாசனம் நீ நல்லா இருப்ப, சந்தோஷமா இருப்பான்னு சொல்லுது. சூழ்நிலை நீ அழுதுட்டு இருப்பான்னு சொல்லுது. கிடையவே கிடையாது. அதை ஏத்துக்கொள்ளாத. அது பேயோட வார்த்தை. ரிஜெக்ட் பண்ணு, ரிஜெக்ட் பண்ணு. அதெல்லாம் அடுத்த வார பிரசங்கம். இன்னைக்கு பிறகு அடுத்த வருஷத்துக்கு போகுது. இயேசு கிறிஸ்து கப்பல்ல போயிட்டு இருக்கும் பொழுது கப்பல்ல கந்தளிப்பு வருது. ஐயோ அம்மானு கத்தி குடியை கெடுக்கிறானுங்க. நெத்தி வேர்வை சிந்த அந்த கப்பல் இருக்க தண்ணியை கொண்டு வாளில முண்டு முண்டு வெளியே ஊத்திட்டு இருக்கிறான். இயேசுநாதர் ஒண்ணு செஞ்சு விட்டுருந்தார். கப்பலின் பின்னணியத்தில் என்ன செய்து விட்டுருந்தாராம்? எல்லாம் தப்பு தப்பா பேசுறீங்க. கப்பலின் பின்னணியத்தில் தலையணையை வைத்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தாராம். என்ன ஐயா, என்ன வெளிப்பாடு, என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? அது அர்த்தம் தான் சொல்லணும். இந்த அர்த்தம் தான் சொல்லணும். வாயத்தான் தான் நேரம் இருக்காது. என்ன அர்த்தம் பாருங்க. கடல் கொந்தளிக்குது சார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. இவங்க எழுப்புறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? சாவரையா, என்னையா நீ கவலை எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற? அவரு நமக்கு மாதிரியை வச்சு காண்பிச்சார். காரணம் என்ன? எந்த சூழ்நிலையும் ஒரு கிறிஸ்தவனை மேற்கொள்ளாது என்கின்ற பாடத்தை தான் தேவன் கற்றுக் கொடுப்பதற்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எந்திரிச்சு காற்றை பார்த்து கஜாமுஜான்னு சொல்லாம, கைக்கு வருங்கப்பா எல்லாரும் ஜெபம் பண்ணும், ஒரு முனை போடுவோம்னு சொல்லாம, எந்திரிச்சு காற்றை பார்த்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அவர் சொன்னபடி ஆயிற்று. அப்புறமே தான் பிரசங்கத்தை ஆரம்பிச்சார். நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு பிரச்சனையை சால்வ் பண்றோம். அவர் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு புத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. இதை அவிசுவாசியில என்னமோ திட்டினாரு. இதை ஏன் விசுவாசியாம பண்ணல என்னமோ சொன்னாரு. இல்ல அந்த இடத்துல அற்ப விசுவாசி இல்ல, மார்க் 4 வரும். சரி, கடைசியில வரும். அது அற்ப விசுவாசிலன்னு சொல்ல, எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். மார்க் 4 கடைசியில வரும் பாருங்க. நான் அதுக்குள்ள பேசிட்டு இருக்கேன். அற்ப விசுவாசிங்கிற வேர்டு போல, அது ஏன் அவிசுவாசமா இருந்திருக்கு அப்படின்னு கேட்பாரு. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிருக்கு? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? பாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? நல்லா கவனிங்க. காத்தடிக்குது, மழை, கடல் கொந்தளிச்சிட்டு இருக்குது, கப்பல் முழுகிட்டு இருக்குது. இவர் என்ன பிரசங்கம் பண்றாரு பாரு. ஹலோ, ஏன் உங்களுக்கு, ஏன் உங்களுக்கு பாரு. அப்ப காற்றையும் கடலையும் அதட்டுவதற்கு, மேற்கொள்ளுவதற்கு ஒண்ணு வேணும். அதை நான் உனக்குள்ள வச்சிருக்கேன். அதன் பெயர் விசுவாசம். அது எனக்குள்ள இருக்கிறதுனால என்ன காத்தடிச்சாலும் நான் தூங்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்றாரு. கையெழுத்து என்று செலுத்துங்க. நீ ஏன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஏன் நிம்மதியா தூங்கு. அந்த பிரச்சனை உனக்கு அடங்கு, சூழ்நிலை உனக்கு அடங்கு. இந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா 2012 ஜெயக்கொடி தாங்க. பயப்படாதீங்க, அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை அப்படியே அப்பட்டமா விசுவாசிங்க. பயப்படாதீங்க. இது இயேசுநாதர் சொல்லிக் கொடுத்த பாடம், நான் சொல்லிக் கொடுத்த பாடம் அல்ல. கடலும் புயலும் கொந்தளித்து மரண தருவாயில் இருக்கிற சீசர்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த பாடம். நீ தலையணை வச்சு தூங்குடா, இயேசு ரூம்ல போட்டு தூங்குன்னு சொல்றாரு கர்த்தர். அதாங்க பதில். அதான் பிரச்சனைக்கு பதில். நீ கத்துறதுக்கு பதில் அல்ல. நீ கத்துனா தண்ணியை நீ ஏன் பாப்பற? அது என்ன செய்யும்? அது சிங்கத்தை போல கர்ஜிக்கும். அதனால திங்க முடிஞ்சு அது ஏன் கர்ஜிக்குது? உன்னை கவிட்டு போயிருக்குமே, தூக்க முடியாத கர்ஜிக்குது. அதையே உனக்கு தெரியல. உன்னை உன்னை கடிச்சா அதுக்கு பல்லு நொறுக்கி போயிடும். நீ கூட்டுக்குள்ள நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய். தேவனுடைய ரத்த கோட்டைகளை நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய். அதனால உருமத்தான் முடியும். பாவம் தொண்டை வலிக்க உருவிட்டு போகட்டும். நீயே அழுகிற. நீ அளப்பிறந்தவள் அல்ல. 2012 ஒன்னு எழுதி வச்சிருக்கிறேன். அதையும் சொல்றதுக்கு மனசு துடிக்குது. கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, 2012ஆவது ஆண்டு சோதனைகளை சாதனையாய் மாற்ற போகிறேன்னு சொன்னாரு. கைகளை கட்டி செலுத்துங்க. Every temptation is going to become a testimony. ஒவ்வொரு சோதனையும் சாட்சியாக கர்த்தர், சாதனையாக கர்த்தர் மாற்ற போகிறார். நாம் மாற்ற போகிறோம் தேவனுடைய உதவியினால.
நீ சந்தித்த சோதனைகளை நீ சாதனையாக ரெக்கார்டை கத்தர் பண்ண வைக்க போகிறார். கவலைப்படாதீங்க. நான் 2012 ஜனவரிக்கு பண்றது நான் பண்ணிட்டு இருக்கிறேன். கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கண்களையும் மூடி பயப்பட வேண்டாம். காற்று அடிக்கட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், சீரட்டும், சிங்கம் கர்ஜிக்கட்டும், சிங்கம் கர்ஜிக்கட்டும். நான் ஊழியக்கார கூட்டத்தில் சொன்னேன், நான் மீன் நீந்துவதற்காக படைக்கப்பட்டது போல, பறவை பறப்பதற்காகவே படைக்கப்பட்டது போல, பாம்பு ஊறுவதற்காகவே படைக்கப்பட்டது போல, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிப்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல ஒரு துளி மாற்றம் இல்லை, ஒரு துளி மாற்றம் கிடையாது. ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், ஜெய வீரர் நம்மோடு இருக்கிறார். இனி உங்கள் சிந்தையில கூட தோல்வி ஏற்றுக் கொள்ளாதீங்க. பிசாசுக்கு இடம் தராதிருங்கள். சொல்லுங்க, சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் தராதிருங்கள், பிசாசுக்கு இடம் தராதிருங்கள், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள். இடம் தராதிருங்கள் என்ன அர்த்தம்? கண்ணை மூடிட்டே சொல்றேன், கேளுங்க. பிசாசுக்கு இடம் தராதுன்னு என்ன அர்த்தம்? தோல்விக்கு இடம் தராத, சிந்தையில் இடம் தராத. முதல் அப்புறம் சரீரத்துல உன் சிந்தையை தொடாம சரீரத்தை தொடவே முடியாது. உன் சிந்தையை தொடாம உன் புருஷனை தொட முடியாது. உன் சிந்தையை தொடாம உன் குடும்பத்தை தொட முடியாது. சட்டியில வரத்துக்கு முன்னாடி, ஆப்பையில வரத்துக்கு முன்னாடி சட்டியில இருந்தே ஆகணும். நினைச்ச ஒண்ணு கொலை பண்ணல, நினைச்ச ஒண்ணு விபச்சாரம் பண்ணல. அவன் சிந்தையில தான் ஆரம்பிக்குது எல்லாமே. சிந்தைய பிசாசு தொடாம உன் சரீரத்தை தொடவே முடியாது, தொடவே முடியாது. நேற்று நாமக்கல்ல இருந்து வரும்போது எனக்கு காய்ச்சல் வரமா இருந்துச்சு. ஐயோ காய்ச்சல் வரமா இருக்குதே, நமங்குதே அப்படின்னு பார்த்தேன். சரி, இதையும் போய் சொல்லிக்கிட்டு இயேசுவின் நாமத்தினால எனக்கு என் சரீரத்துல காய்ச்சல் வரக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்பயே பிடிச்சு அந்த நம்ம போலாம், அவ்வளவுதான். ஆனா எனக்கு தெரியும், எனக்கு அந்த காய்ச்சல் அந்த ஃபீவரிஷ்னஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. போச்சுடா, 2 நாளா தூக்கம் முடிச்சது, நீ படுக்க வச்சிருக்கும் போல யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா உடனே சுதாரிச்சேன். அட இந்த பிசாசு என்னை எப்படி தொடுவான்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினால எனக்கு எந்த ஃபீவரிஷ்னஸும் கிடையாது, ஃபீவரும் கிடையாதுன்னு உடனே காய்ச்சல் போயிடுச்சு. நான் ரிலீஃப் ஆகி தான் நான் முசிறி இறங்கும் போது விடுதலை வருதுன்னு இறங்கினேன். பிரியமானவர்களே, உன் சிந்தையை தொடுறான், உன் உடம்ப தொடர்றது மாதிரி சிந்தையை தொடுறான். காய்ச்சல் வர மாதிரி இருக்குது, இரும வர மாதிரி இருக்குது, பசிக்காத மாதிரி இருக்குது, இதெல்லாம் நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறீங்க. ஏங்க சாப்பிடல? அது என்னமோ தெரியல, 1 வாரமா சாப்பிடவே முடியலைங்க. இப்படியே வசனம் சொல்லுது. வசனத்தை பேசுங்க, வசனத்தை பேசுங்க. சாப்பிடறதுக்கு வசனத்தை அடுத்த வாரம் பேசட்டுமா? நான் பேசுறேன். தூக்கறத பத்தி பேசணும்ல, சாப்பிடறத பத்தி பேசுறேன். எப்படி சாப்பிடுவான், எப்படி சாப்பிடணும் பைபிள் இருக்குதுங்க. புசித்து திருப்தி அடையணுங்க, அது வரைக்கும் சாப்பிடணும். இந்த அரை சாப்பிடக்கூடாது. எல்லாம் திருப்தி 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 தான் வருது. திருப்தியா சாப்பிடணும், திருப்தியா சாப்பிடணும். நல்ல வாய்க்கு ருசியான சாப்பிடணும் பைபிள் இருக்குது, வயிறார சாப்பிடணும் இருக்குது, திருப்தியா சாப்பிடணும் இருக்குது. இதைத்தான் பேசணும். இதை விட்டுட்டு எனக்கு 1 வாரமா அப்படிதாங்க இருக்குது, 8 நாள் அப்படிதாங்க இருக்குது, அது என்னன்னு தெரியல, 3 மாசமா அப்படிதாங்க இருக்குது. என்னங்க இதனால தாங்க வியாதி இருக்குது. சிந்தையை விட்டு, அதாவது சொன்னாரு கிக் இட் அவுட்னு சொன்னார். எட்டி உடைச்சு தள்ளுவது. குத்துச்சண்டை பாசல சொல்லணும், நாக் ஹிம் அவுட்னு சொல்லணும். அவனை நாக் அவுட் பண்ணணும். அவனை அடிச்சு குத்தி அவன் எந்திரிக்க கூடாது. 1 2 3 4 10 சொல்ல வரைக்கும் எந்திரிக்க கூடாது. அவனை நாக் அவுட் பண்ணணும். நாக் அவுட் பண்ணதுக்குரிய பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவன் பிசாசு அதுக்கு மேல அவன் தலையே தூக்க கூடாது. அவனை எங்கெங்க அவன் பிசாசு உங்க வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கான்னு தயவு செய்து கண்டுபிடிங்க. தூக்கத்துல விளையாடுறானா, சோத்துல விளையாடுறானா, ட்ரெஸ்ல விளையாடுறானா, எங்கதான் விளையாடுறான்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அவனை நாக் அவுட் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். எனக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் பலன் கொடுத்தது அப்படின்னு சொல்றவங்க இருந்தீங்கன்னா கைகளை வைத்து காட்டுங்க. எனக்காக சொல்ல வேணாம், கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தி இருக்க வேண்டும். உங்களை பலப்படுத்துவதற்கான இந்த ஆகாரம், அதுதான் ஆகாரம். இதுதான் பலமான ஆகாரம். இந்த ஆகாரத்துல தான் நம்ம 7 நாள் அல்ல 7 வருஷம் கூட வாழ முடியும். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, மருந்தினால் மாத்திரமல்ல, மாத்திரையினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை பிழைப்பூட்டுகிற வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்கிறது. ஜீவனுள்ள வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது. இதை பெற்றுக் கொள்ளுங்கள், இதை உண்டு கொள்ளுங்கள், இதை உட்கொள்ளுங்கள், இதை விசுவாசியுங்கள், இதை கருத்தறியுங்கள். இந்த வார்த்தை வாழ்க்கையாக மாறட்டும். உங்கள் வாழ்க்கையே அந்த வார்த்தையாக மாறட்டும். அற்புதம் நடக்கட்டும். அற்புதத்தை செய்யக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அதே வல்லமையோடு நம்மை படைத்திருக்கிறார். உருவாக்கும் சக்தியை கூட கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கிட்னியே இல்லைன்னா கூட கிட்னியை உருவாக்க முடியும். கற்பப்பையே இல்லாவிட்டாலும் கற்பப்பையை உருவாக்க தேவனால் முடியுமானால் உன்னாலே என்னாலே முடியும் என்று தேவன் விரும்புகிறார்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. கவலை கொஞ்சம் கூட இடம் கொடுத்துறாங்க. அது பேயோட சரக்கு, கண்ணீர் பேயோட சரக்கு, சண்டை பேயோட சரக்கு. எத்தனை பேர் பேய்க்கு இடம் தரீங்களோ அவனுடைய கான்சிக்வன்சஸ் நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கணும். அவனால டைரக்டா தொட முடியாது, இப்படி வந்துதான் அவங்களை தொட முடியும். அதை பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் சரக்குக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க. அதை பிசாசு உங்களை ஏதோ செய்ய வச்சிடறான். அதை என்னைய பொறுத்தவரை சாராயம் குடிக்கிறது ஒண்ணுதான், நீ கவலைப்படுறது ஒண்ணுதான். அங்க பேய் போய் சாராயத்தை குடிக்க வச்சிருது, உனக்குள்ள பேய் வந்து உன்னை கவலைப்பட வச்சிருது. ரெண்டும் ஏட்டிக்கு போட்டு யானைக்கும் பானைக்கும் தீனிக்கும் தானிக்கும் சரி நைப்பிடும். அதே பிசாசு எந்த ரூபத்துல வந்தாலும் ஏத்து நில்லுங்க. வெற்றி உனக்கு இருக்கும்போது, கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது நீ ஏமா கவலைப்படணும்? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கொடுத்த எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். சர்வ வல்லமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம்பா. கிருபையுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். எங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே, ஒரு குளமும் பின்வைத்து போவதென்று மோசே சொன்னது போல ஒரு கிழவியும் பின்வைத்து போகக்கூடாது ஆண்டவரே. ஒரு கிழவனும் பின்வைத்து போகக்கூடாது, ஒரு குமரனும் பின்வைத்து போகக்கூடாது. கர்த்தர் இந்த வார்த்தை எல்லாத்துக்குள்ளும் போகணும். பிசாசு அவங்களை கட்டி ஏமாத்தி, நீ தோக்க பிறந்தவன், நீ தோத்துதான் ஆகணும், நீ வண்டி இழுத்துதான் ஆகணும், நீ நெத்தி வேறு வச்சு நீ சம்பாதிச்சுதான் ஆகணும், நீ கண்ணீர் வடிச்சுதான் ஆகணும், கஷ்டப்பட்டுதான் ஆகணும் என்று என்னென்னமா சொல்லி வச்சிருக்கான் ஆண்டவரே. இதெல்லாம் மாத்திரத்துக்காக இந்த பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் சிந்த மாறினாதான், நூல் மாறினாதான் சேலை மாறும் ஆண்டவரே. ஸ்டேரிங் திரும்பினாதான் கப்பல் திரும்பும், ஸ்டேரிங் திரும்பினாதான் வண்டி திரும்பும். எங்க பேச்சு எங்க சிந்தை என்னைக்கு மாறுதோ அன்னைக்குதான் எங்க வாழ்க்கை மாறும். கர்த்தாவே, எங்க பிள்ளைகளுடைய பேச்சு, சிந்தை, செயல் எதுலையும் நாங்க பிசாசுக்கு இடம் தராம எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. நாங்க விரட்ட வேண்டாம், நாங்க எதிர்த்துனா அது போயிடுன்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்க எதிர்த்து நிற்கும் பொழுதே அதை எங்கள் சிந்தையில வைக்கல, சிந்தையில நாங்கள் தோல்வி ஏற்றுக்கொள்ளாது இருக்கும் பொழுதே எங்கள் வாழ்க்கையில வெற்றி வந்து விட்டது ஆண்டவரே. இந்த பிள்ளைங்க 2012 ஓஹோன்னு இருக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அதுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். மகிமையின் ஆண்டாய் முடிசூட்டுவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நிறைவாய் இருக்கும்படி விரும்புகிற கர்த்தர், நிரப்புகிற கர்த்தர், பெருக வைக்கிற கர்த்தர், மார்பகம் பெருத்த தேவன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அந்த எல் ஷடாய் என்கின்ற வார்த்தை எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தை தொடட்டு ஆண்டவரே, தொடட்டும். மார்பகம் பெருத்த தேவன் இருக்கிறீர். எங்களுக்கு என்ன தேவையோ அளவுக்கு அதிகமாய் போஷிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உலகமே வந்தாலும் போஷிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அதே நீர் ஆண்டவரே மிதமின்றி போஷிப்பதற்கு வல்லமை படைத்த தேவனாய் எல் ஷடாயாய் இருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு குழந்தையை பெற்றெடுக்க பலனை கொடுப்பதற்காக அந்த தரிசனத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. குழந்தை 99 வயசு கிழவனுக்கு பலனை கொடுக்க நான் வல்லமை உடையவர் என்று சொன்னது கர்த்தர். அது ஆண்டவரே, அதே தேவன் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். மகிமையான காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்தல்லும். தொடர்ந்து வார்த்தைகளை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். புது வருஷத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வரட்டும். வந்திருக்க அத்தனை பேருக்கும் புதிய துணி கிடைக்கட்டும். புது ட்ரெஸ்ஸோட வரணும், யாரும் பழைய ட்ரெஸ்ஸோட வரக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் புது ட்ரெஸ்ஸை அற்புதமாய் சந்திப்பீராக. அதிலே ஒரு வெற்றி வரட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க 2011 ஜெயிச்ச பிறதான் 2012 கால் ஊனு ஆண்டவரே. இன்னைக்கு பல சாட்சிகளை கேட்ட ஆண்டவரே. ஒரு சாம்பிள கர்த்தர் கொடுப்பார், நான் போன வாரம் சொன்னேன். கர்த்தர் கொடுத்தீங்க. கட்டியாவது பிசாசு கொடுத்தா, நீங்க ஜெயிக்க வச்சீங்க. கட்டி எல்லாம வேற எதை கொடுத்தாலும் ஜெயிப்போம் ஆண்டவரே. அதற்காக இந்த சாம்பிள கொடுத்தீங்க ஆண்டவரே. தோல்வி எங்கள் சரித்திரத்தில் கிடையாது, எங்கள் வாழ்க்கையில இனி கிடையாது. நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். காசு கொடுக்குறவங்க கேட்காம கொடுத்துட்டு போங்க. புது வருஷத்துக்கு திட்டம் போடுங்க, என்ன செய்யணும், எப்படி செய்யணும் பிளான் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய ஆத்மாக்களை கூட்டிட்டு வாங்க.